கடைசியா வந்து நம்ம 6த் சாப்டர் 78 பேஜோட முடிச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ குடுத்துட்டு, நம்ம ஒரு முன்கதை சுருக்கம் பார்த்துட்டு, திரும்ப நம்ம ரெக்கார்டிங்குள்ள போயிரலாம். வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாபர். இது 3வது செஷன் ஆஃப் புக் ரீடிங் வேள்பாரி. அம் இதுக்கு எல்லாரையும் உங்கள அன்புடன், அறிவுடன் வரவேற்கிறேன். இந்த இந்த ரெக்கார்டிங் பண்ற வரைக்கும் ஒரு எபிசோடு கூட ரிலீஸ் ஆயிருக்காது வேள்பாரிய வச்சு. இதுக்கப்புறம் தான் மேபி ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கும். அப்புறம் நீங்க வர வர உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். இதுக்கு நீங்க வரணும்னா நம்ம டிஸ்கார்ட வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, லைவா எங்க கூடயே சேர்ந்து நீங்க புக் ரீடிங் பண்ண முடியும். இன்டராக்ஷனோட பண்ணலாம். அதனால கண்டிப்பா எல்லாரும் வாங்க. இது எல்லாமே YouTubeல வந்திருக்கும். YouTubeல ஒரு பிளேலிஸ்ட்டா இருக்கும். நீங்க அதெல்லாமே கேட்டு ரெலவென்ட்டா கூட வரலாம் இதுக்கு. ஓகே. கடைசியா நம்ம எங்க பார்த்திருந்தோம் அப்படிங்கிறத வந்து சொல்லணும்னா, முருகனும் வள்ளியோட காதல் கதைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதுல அந்த பழச்சாறு, அந்த பழச்சாரோட சுவையும், அதுல மயங்கி போன அந்த ஊர்களையும், ஊர் மக்களையும் பற்றி பேசிக்கிட்டு இருந்த டைமும், அது தாண்டி அம் அங்கருந்து இப்ப வந்து கொற்றவை கூத்த பார்க்கறதுக்காக கபிலரும், ஊர் பழையனும் மற்றும் நீலன், அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்கலாம் நடந்து காரமலைய தாண்டி ஆதிமலைய நோக்கி நடந்து போய்க்கிட்டு இருக்கிறாங்க. போய்க்கிட்டு இருக்கும்போதும் காக்கா விருட்சியோட அட்டகாசம் எல்லாமே நடந்துச்சு. அந்த இடத்துல நடந்த விஷயங்கள், அதுல வந்து அ அ அதுல வந்து பழையனோட மனைவி இறந்தது. எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத பேசுனது. இந்த மாரியான எமோஷனலான விஷயங்கள். ஒரு மாரி எல்லாமே கலந்து ஒரு செஷன் போயிருந்தது போன செஷன் வந்து. இந்த செஷன்ல தான் நம்ம வேள்பாரியோட இன்ட்ரோவும் இருக்கும். இதுவரைக்கும் வேள்பாரி வரல 3வது செஷன் வரைக்கும் 3வது செஷன்ல வருவாருன்னு நான் நம்புறேன். ஸோ 7வது பாகத்த ஸ்டார்ட் பண்ணிறலாமா? இருட்டும்போது நடுமலையின் மேற்கு திசை அடிவாரத்திலிருந்து புலிவால் குகைக்கு வந்து சேர்ந்தார்கள். இவர்கள் வரும் முன்னரே அந்த குகையில் பலர் இருந்தனர். எல்லோரும் கொற்றவை கூத்தை பார்க்க பரம்பு நாட்டின் வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்தவர்கள். புலிவால் குகை மிக நீளமானது. எத்தனை பேர் வேண்டுமானாலும் படுத்துறங்கி போகலாம். அதன் கீழ் மூலையில் கொடுங்கொடையிலும் வற்றாத நீரூற்று உண்டு. முன்னால் வந்தவர்கள் பந்தத்தை பொருத்தி வைத்திருந்தனர். ஏத்தி வந்த ஆயுதங்கள் ஒரு ஓரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தன. வேட்டூர் பழையனை பார்த்ததும் எல்லோரும் பெருமகிழ்ச்சி. ஆசையோடு வந்து பேசினர். முதுமையிலும் தளர்ந்து விடாத பழையனைப் பற்றி பேச எவ்வளவோ இருக்கின்றன. ஆணும் பெண்ணுமாக பெருங்கூட்டம் கூடியிருந்தது. தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை பரிமாறிக்கொண்டனர். அவித்த பன்றிக்கறியை உப்பு போட்டு பிசைந்து பெருங்கூடையில் தூக்கி வந்திருந்தது ஒரு கூட்டம். 3 மலைகள் ஏறியவர்களின் பசியை அதுதான் தாங்கும். விரல்களுக்கு இடையில் பன்றியின் ஊனொழுக கடித்து இழுத்தனர். மிகவும் களைத்து போயிருந்த கபிலருக்கு பனையோலை நிறைய துண்டங்களை எடுத்து வந்து நீலன் கொடுத்தான். உப்புக்கரியின் சுவை மிகவும் பிடித்திருந்தது. விரும்பி உண்டார் கபிலர். இன்னும் தின்ன வேண்டும் போல் இருந்தது. அரையிருட்டில் நீலனை அடையாளம் காண முடியவில்லை. மற்றவர்களுக்கு எடுத்து கொண்டு இருப்பான். சத்தம் போட்டு அவனை அழைக்க தயங்கியபடி இருந்தார் கபிலர். பச்சிளங்குழந்தை ஒன்று பசியால் அழுதது. அப்போதுதான் கை நிறைய வாங்கிய கரித்துண்டங்களை அப்படியே பக்கத்தில் இருந்த கபிலரின் கையில் கொடுத்துவிட்டு, சேலை துணியிலிருந்து துடைத்தபடியே அந்த தாய் ஓடிப்போய் மூலையில் தோல் விரிப்பின் மீது படுக்க போட்டிருந்த தன் குழந்தையை தூக்கி பால் கொடுத்தாள். கபிலர் கையில் கரித்துண்டங்களோடு காத்திருந்தார். அவள் மறுமுலை தாங்கி குழந்தையை அணைத்தாள். அது வயிறு நிறைந்ததும் உதடு பிதுங்கி மறுத்தது. அதை மீண்டும் படுக்க போட்டு அழகிய சிரிப்போடு கன்னத்தை தொட்டு கொஞ்சிவிட்டு எழுந்தாள். இந்த கூட்டத்தில் யாரிடம் கரித்துண்டங்களை கொடுத்தோம் என்பது அவளுக்கு நினைவில் இல்லை. எல்லோரும் கரியை கடித்து இழுத்து கொண்டிருந்தனர். படங்குடையின் அருகில் போனாள். கரி தீர்ந்து விட்டது. அவள் மிகவும் சோர்ந்து போனாள். அந்த அரையிருட்டில் அவளின் தவிப்பு யார் கண்ணிலும் படாமல் இருந்தது. சற்றே கலங்கியபடி அவள் திரும்பும்போது, மகளே, உனக்கான உணவு எனது கையில் இருக்கிறது என்றார் கபிலர். அவள் குரல் கேட்ட இடம் நோக்கி வந்தாள். தாழ்த்தாமல் அப்படியே பிடித்திருந்தார் கபிலர். வாங்கிய அவள் கனிந்த சிரிப்பில் நன்றி சொல்லியபடி கரித்துண்டங்களை கடித்தாள். கடும் பசி சுவை வேறு இழுத்தது. கையில் இருப்பதில் ஒரு துண்டையாவது தின்னலாமா என பலமுறை தோன்றியது. ஆனால் கை நிறைய கரித்துண்டங்களை வாங்கிய நீ குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் மொத்தத்தையும் உதறிவிட்டு ஓடினாயே. தாய்மைக்கு முன்பு ஆண்களாகிய நாங்கள் அற்ப புழுவம்மா என்றார் கபிலர். பெரிய சொல்கிறீர்கள். இருட்டில் உங்களின் முகம் தெரியவில்லை. ஆனாலும் தந்தையை முகத்தை பார்த்துதான் அடையாளம் காண வேண்டுமா? தின்று கொண்டே பேசினாள். ஈச்ச மதுவுக்கு வறுத்த கரிதான் சரியான ஈடு. ஆனாலும் வெப்பத்தை அடைக்காத்திருக்கும் கற்குகைக்குள் உப்புக்கறி துண்டங்கள் எல்லாவற்றையும் விஞ்சும். அலுப்பு தீர எடுத்து முடித்தது அந்த கூட்டம். வழி பொறுக்க இன்னொரு குவளையும் சேர்த்து கொடுத்தான் நீலன். குடித்த கபிலர் ஒரு ஓரமாக படுத்து சமாளிப்போம் என முயன்றார். எத்தனை ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை தரவல்லது காடு. அன்றைய அனுபவத்தின் கதை காக்கா விருட்சியை பற்றியதாக இருந்தது.
இளமையின் துடிப்பு எந்த விலங்கையும் வீழ்த்தும் துணிவோடு வேல்கம்பை தூக்கி நிற்கும். முதுமையோ கொடும் விலங்கிடமிருந்து எளிதில் தப்பிக்கும் வித்தையை கக்கத்தில் வைத்திருக்கும். பழையனின் கம்முக்குட்டுக்குள் அவர் மரணத்தை வென்ற பல கதைகள் இடுக்கி கிடந்தன. அதில் இன்னொன்றாக இன்றைய கதையும் சேர்ந்து கொண்டது. கபிலர் தூக்கமின்றி எழுந்து உட்கார்ந்தார். தாகம் எடுத்தது. சுனை நோக்கி போகலாம் என நினைத்து எழுந்தார். அதை பார்த்த நீலன் உடன் வந்து அவரை அழைத்து சென்றான். மடிப்பு பாறைகள், கால்களை கவனமாக தூக்கி வையுங்கள் என்றான். அவர் பதிலேதும் சொல்லாமல் தலையாட்டியபடி வலது கையை மெல்ல உயர்த்தி நீலனின் தோள்பட்டையை பிடித்தார். அவரது கையின் உள்நடுக்கத்தை நீலனால் உணர முடிந்தது. பந்த வெளிச்சத்தை விட்டு விலகி நீரின் ஓசையை நோக்கி அவர்கள் நடந்தனர். நான் உங்களை எதிர்பாராமல் கீழே தள்ளியதால் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டுவிட்டது. என்னை மன்னியுங்கள் என்றான் நீலன். எனது உயிரை காப்பாற்றிய உனக்கு நானல்லவா நன்றி சொல்ல வேண்டும் என்றார் கபிலர். உங்களின் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது என்று நீலன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது குறுக்கிட்ட கபிலர், முதலில் அது என்னைத்தான் நேர்கொண்டு பார்த்தது. நீலன் அதிர்ச்சி அடைந்தான். அதை நீங்கள் பார்த்தீர்களா? ஆம், கருவேங்கை போல மரக்கொப்புகளில் தாவி உட்காரும் ஏதோ ஒரு விலங்கு என்றுதான் நினைத்தேன். இறக்கைகளை விரித்த பிறகுதான் அது பறவை என புரிந்தது. நீ என்னை கீழே தள்ளிய போது நம்மை கடந்து போன பருந்தை அது அடித்தது. பழையன் முன்னால் இருந்ததை பார்த்தார். வந்தது ஒன்றல்ல, 2. நீலன் நடுக்கமுற்றான். எங்களின் கண்களுக்கு மட்டும் எப்படி அது தெரியாமல் போனது? அதை பற்றி நீங்கள் அறிந்திருந்ததால் அதனிடமிருந்து தப்பிக்கவே முதலில் முயன்றீர்கள். நீங்கள் பதுங்க இடம் தேடி பாய்ந்தபோது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த நான் அண்ணாந்து பார்த்து அதனை கண்டறிந்தேன். இவையெல்லாம் அறியாமையை ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்புகள். அறிந்தவர்களுக்கு கிடைக்காது. நீலனுக்கு அவர் சொல்ல வருவது புரியவில்லை. விளக்கமாக கேட்பதற்குள் நீருற்றை அடைந்தனர். கபிலர் குனிந்து இரு கைகளாலும் நீரை அள்ளினார். நீரின் குளிர்ச்சி உடல் முழுவதும் பரவியது. நீலன் முகத்தை நீரால் அடித்து மயக்கம் கலைத்தான். ஆதிமலையின் வடமேற்கு மூலை மிகவும் செங்குத்தான பாறைகளும் அடர்ந்த மரங்களும் நிறைந்த பகுதி. அதை ஆழிக்காடு என்று நாங்கள் சொல்வோம். அங்கே 2 கடவுகள் உள்ளன. ஆதிகால மாந்தர் அவற்றை பயன்படுத்தினாராம். அந்த குத்துப்பாறைகளுக்கு இடையில்தான் காக்கா விரிச்சி. கடவுனா வந்து சந்து மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி. இது குகைகள் சின்ன இடுக்குதான் கடவுன்பாங்க. ஓகே. ஆதிகால மாந்தர்கள் அவற்றை பயன்படுத்தினாராம். அந்த குத்துப்பாறைகளுக்கு இடையில்தான் காக்கா விரிச்சிகள் தங்குவதாக சொல்வார்கள். அந்த திசையில் மலையை விட்டு மிக தள்ளி குட்டநாட்டின் எல்லை தொடங்குகின்றது என்றான் நீலன். காக்கா விரிச்சி பற்றி நீண்ட காலமாகவே மலை மக்கள் அறிவார்களா என்று கேட்டார் கபிலர். ஆதி காலத்தில் இருந்தே அதை பற்றிய கதைகள் உண்டு. ஆனால் அதை பார்த்தவர்கள் மிகச் சிலரே. இப்போது பரம்பு நாட்டில் உயிரோடு இருப்பவர்களில் அதை பார்த்தவர்கள் 10 பேர் தான் இருப்பார்கள். இப்படி ஒரு பறவையை பற்றி சமவெளி வாழும் மக்களுக்கு எதுவும் தெரியவில்லையே. நாடெல்லாம் சுற்றும் எனக்கே இன்றுதான் இப்படி ஒரு பறவை இருப்பது தெரியும். காட்டில் நமக்கு தெரியாதவை எத்தனையோ உண்டு. நாம் வியக்கத் தொடங்கினால் அதற்கு எல்லையே கிடையாது. பேசியபடியே குகைக்குள் நுழைந்தார். சிறிது நேரத்தில் கபிலர் படுக்க போனார். உடலெங்கும் வலி திரண்டிருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் வலித்தது. வேறு வழியின்றி சமாளித்து கொண்டு படுத்தார். வேட்டூர் கூட்டத்தோடு வந்திருக்கும் புதிய மனிதரை பற்றி நள்ளிரவுக்கு பின் பேச்சு தொடங்கியது. எழுத்து கற்ற புலவர் என்று சொன்னார். பாரியை பார்க்க வேண்டுமாம், அழைத்து வருகிறோம் என்றார் பழையன். அப்போதுதான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போன கபிலர் தன்னை பற்றி பேசுவது காதில் அரைகுறையாக கேட்டது. தொலைவில் படுத்து கிடந்த இன்னொருவர் கேட்ட கேள்வி காதில் சரியாக விழவில்லை. அதற்கு பழையன் பதில் சொன்னார். ஒற்றனுக்கு உரிய திறன் எதுவும் அவரிடம் இல்லை. கபிலருக்கு கேள்வி விளங்கியது. அப்படி நம்ப வைப்பதுதானே சிறந்த ஒற்றனின் தகுதி என்று இன்னொரு குரல். பழையனின் குரல் மடக்கி பேசுவது யாரென அறிய குரல் வந்த திசையை நோக்கி எல்லோரும் நோக்கினர். இருட்டுக்குள் இருந்த அந்த மனிதனை மற்றவர்கள் பார்த்து அறியும் முன் குரலை வைத்தே பழையன் கேட்டார், வந்திருப்பது கூழையனா? கிழவா, கண்ணும் காதும் அப்படியே இருக்குடா உனக்கு. அருகில் வந்து பழையனை கட்டி அணைத்தான் பரம்பு நாட்டு தென்பகுதியின் எல்லைக்காவலன் கூழையன். உயரத்தில் மிக கொள்ளனாக இருந்தாலும் வீரத்திலும் உடல் வலிமையிலும் யாராலும் மிஞ்ச முடியாதவன் என பெயர் எடுத்தவன். படுத்துறங்கும் கபிலரை விட்டு இருவரும் சற்று தொலைவு நடந்தனர். காலம் மாறிவிட்டது கிழவா. எண்ணற்ற குளங்களை அழித்து வலு கொண்டிருக்கின்றனர் வேந்தர் மூவரும். எல்லோரின் கண்களுக்கும் உறுத்தலாக இருப்பது பாரிதான். பரம்பின் செல்வத்தை சூறையாட மூவரும் தனித்தனியே எத்தனையோ திட்டங்களை தீட்டுகின்றனர். ஒற்றர் படை இல்லாத நம் காதுகளுக்கே இவ்வளவு செய்திகள் வந்து சேர்கின்றன. அப்படி என்றால் எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை எண்ணிப்பார். ஆகட்டும், அவர்கள் என்ன திட்டம் தீட்டினாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கிழவனின் நம்பிக்கையின் மீது அச்சத்தை ஏற்றும் வல்லமை கூழையனுக்கு இல்லை. ஆனாலும் காலமாற்றத்தை பழையனுக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்பினான். உங்களின் காலமல்ல இது.
சேரனின் மிளகை பின்தள்ளி வணிகத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றன கொற்கை முத்துக்கள். எவன வணிகத்தில் தனக்கிருக்கும் முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ள உதியஞ்சேரல் எதையும் செய்வான். மிளகுச் செடி தழைத்து செழிக்கும் எண்ணற்ற குன்றுகள் நம்மிடம் உண்டு. அது மட்டுமல்ல, ஏற்கனவே பரம்பு நாட்டிடம் அடைந்த தோல்விக்கு பழிவாங்க வேண்டும் என்று வெறியோடு இருக்கின்றான். இது பற்றி பாரியிடம் பேசிவிட்டுத்தான் திரும்புகிறேன். என்ன சொல்கிறாய்? நீ கொற்றவை கூத்தில் பங்கெடுக்கவில்லையா? இல்லை கிழவா, எல்லைக்கு திரும்பியாக வேண்டும். கொற்றவை கூத்தில் பங்கெடுக்காமல் திரும்பும் அளவுக்கு நிலைமை மோசமாக உள்ளதா? நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஆனால் உண்மை அதுதான். கிழவன் குறுகுருவென கூழையனையே பார்த்தான். எதை வைத்து சொல்கிறாய்? எல்லைப்புற ஊர்களில் புதிய மனிதர்கள் நடமாடுகின்றனர். நாம் அறியாத வேட்டை நாய்கள் காட்டுக்குள் அலைகின்றன. பள்ளத்தூருக்கு வரும் உமணர்கள் முன்பு போல் உடனுக்குடன் புறப்படுவதில்லை. தேவைக்கு அதிகமாக தங்கிவிட்டு போகின்றனர். பரம்பு நாட்டுக்கு வந்த எந்த ஒரு பாணர் குழுவும் கடந்த ஆண்டில் ஒருமுறை கூட வரும் வழியில் உள்ள முல்லை நிலக்காட்டுகளில் கொள்ளையரிடம் அகப்படவில்லை. இவையெல்லாம் நமது ஐயத்தை வலுப்படுத்தவே செய்கின்றன. கொள்ளையரிடம் சிக்காமல் இருப்பதற்கு இதற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? காடுகளில் வேந்தர்களின் படைகள் நிலை கொண்டுள்ளன என பொருள். படைகள் இருக்கும் காடுகளில் கொள்ளையர்கள் இருக்க மாட்டார்கள் அல்லவா? நம்மை பலரும் நெருங்கியுள்ளனர். வழக்கத்திற்கு அதிகமாகவே இந்த ஆண்டு அதிக விருந்தினர் வந்துள்ளனர். போருக்கு முன்னர் விருந்தினரின் எண்ணிக்கை பெருகும் என்பது கேள்விப்பட்டதில்லையா? அதற்கு எல்லா விருந்தினரையும் ஐயப்பட முடியுமா? ஐயப்பட முடியாதுதான். ஆனால் கண்டறிய முடியும். அதற்கான எந்த முயற்சிகளும் செய்யாமல் தான் நீங்கள் இவரை அழைத்து கொண்டு போகின்றீர்கள். என்ன செய்திருக்க வேண்டும்? பாணருக்கு தான் வறுமை காரணமாக பரிசில் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. புலவனுக்கு இங்கென்ன வேலை? எழுத்து கற்றவனுக்கு உதவத்தான் மூவேந்தரும் போட்டியிடுகின்றனரே. அவர்களிடம் கிடைக்காத பொன்னா பொருளா? அப்படி இருக்க இவ்வளவு கடினமான ஒரு மலைப்பயணத்தை செய்ய வேண்டிய தேவை என்ன? இவை எல்லாவற்றையும் பற்றி கூட நீ அவரிடம் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தனித்த தேரில் வந்து இறங்கி காட்டுக்குள் நுழைந்திருக்கிறார். இறக்கிவிட்டு போனது யாருடைய தேர்? தேரில் வந்து இறங்கும் பலம் கொண்டவன் காட்டின் கடுமையை தாங்கி கொண்டு வருவது எதனால்? பழையனின் கண்கள் நீலனை தேடின. அவன் கூழையனுக்கு பின்னால் நின்று இருந்தான். ஆகட்டும், நாளை காலையில் அவரிடம் பேச்சு கொடுத்து பார்க்கின்றேன் என்றான் பழையன். கூழையனின் முகத்தில் சிரிப்பு படர்ந்தது. ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் பழையன். நம்பிய பிறகு ஒருவரை ஐயங்கொள்வது எளிதல்ல. அதுவும் உன்னால் உறுதியாக முடியாது. நானே காலையில் அவருடன் பேசுகிறேன். உங்களோடு அனுப்பி வைப்பதா என்னோடு அழைத்து செல்வதா என்பதை அவரளிக்கும் பதில்கள் முடிவு செய்யட்டும் என்றான் கூழையன். பழையனும் நீலனும் அதன் பிறகு பேசிக்கொள்ளவில்லை. நீலன் திசைக்காவல் வீரன். கூழையனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவன். நிச்சயமாக அவனுக்கு அதிகமான வசவு கிடைத்திருக்கும் என்பது பழையனுக்கு தெரியும். வீரர்களின் கட்டளை ஒழுங்குகளில் பழையனுக்கு எப்போதும் நம்பிக்கை இல்லை. ஒரு மனிதனின் முகத்தையும் சொல்லையும் பார்த்து கணிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று நம்புகிறவன் பழையன். காடு மிகவும் தூய்மையான இடம் மட்டுமல்ல, மனித இதயத்துக்கு மிக நெருக்கமான இடமும் கூட. ஒருவனுக்குள் இருக்கும் உண்மைகளை எளிதில் உதிர்க்க செய்யும் ஆற்றல் காட்டுக்கு உண்டு. காட்டினூடே பயணப்படும் ஒருவனால் இவ்வளவு தொலைவு கபடத்தனத்தை மறைத்து எடுத்து வர முடியாது. இதை உணர முடியாத அளவுக்கு கூழையனை பதற்றம் தொற்றியுள்ளது. காலையில் என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்ற முடிவோடு தலையாசித்தார் பழையன். காலையில் பறவைகளின் ஒளியால் காடு நிரம்பியிருந்தது. கபிலரின் தூக்கம் கலைந்தது. எனக்கு இந்த காக்கா விரிச்சியை கற்பனை பண்ணும் போதெல்லாம் எந்திரன் 2.0ல அந்த கழுகு மாதிரி அது ஒண்ணு மாதிரி மாறும்ல, செல்போன் எல்லாம் சேர்ந்து, அதுவே ஞாபகம் வருது. அது யாருன்னே தெரியல எனக்கு. அதுவா அந்த இது அப்படிதான் என்னால கற்பனை பண்ண முடியும். இல்ல, நான் அதோட டெஃபினிஷன் வேணா இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தாங்க. சிம்பிளா வேணா சொல்லிடுறேன். இல்ல நான் கேட்டிருக்கேன்டா. இல்ல நான் அதை கேட்டிருக்கேன். ஆனா நான் இமேஜின் பண்ணேன்னா அது வந்து இவன் அட்டாக் பண்ணும்ல ஒரு மாதிரி பெரிய பருந்து மாதிரி. திரும்ப திரும்ப எனக்கு வந்து விஷுவலைஸ்ல அதுதான் வருதுன்னு சொல்றேன். புரியுது. ஆனா ஆக்சுவலா அது வந்து ஒரு வவ்வால் இனமா. அது ஒரு வவ்வால் இனத்தை சேர்ந்தது. தெரியுது. ஆனா விஷுவலா அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல. அதனால அப்படிதான் விஷுவலைஸ் பண்ண முடியுது என்னால. புரியுது. ஓகே. ஹவுஸ் ஆஃப் டிராகன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அதெல்லாம் அந்த டிராகன் மாதிரி ஏதாவது கற்பனை பண்ணலாம். நம்ம பார்த்தது 2.0 தான். அது பேர் என்ன, இதுல ஒண்ணு இருக்குங்க, ஹவு டு ட்ரெயின் எ டிராகன்ல ஏதோ ஒரு அதான நல்ல டிராகனா, அதையும் கற்பனை பண்ண முடியல. கொடூரமா இருக்குது பார்த்தா ஞாபகம். உடல் முறுக்கி எழுந்தார். முடிச்சுகள் பிரிவது போல தசைநார்கள் பிரிந்து அவிழ்ந்தன. வழி இலகுவாகிறதா விட்டு பிடிக்கிறதா என்று தெரியவில்லை. இரவு முழுவதும் கேட்டுக்கொண்டே இருந்த பேச்சவரம் எதுவும் இப்போதில்லை. கண்களை மெல்ல விழித்து பார்த்தார். குகைக்குள் யாரும் இருப்பது போல தெரியவில்லை. அதிகாலையிலேயே எழுந்து போய்விட்டனரா? மற்றவர்கள் போயிருந்தாலும் அழைத்துச் செல்ல நீலன் இருப்பானே, எங்கே அவனை காணோம் என்று நினைத்தபடியே எழுந்து உட்கார்ந்தார்.
குகை முகப்பின் வழியே சூரிய ஒளி பாய்ந்து கொண்டிருந்தது. அப்போது ஓரத்தில் இருந்த பாறையின் மீது ஒருவர் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தார் கபிலர். முகம் தெரியவில்லை. நெடும் உயரம், திரண்டு விரிந்திருந்த தோள்கள் உடலமைப்பின் கம்பீரத்தை சொல்லின. கபிலர் எழுந்து விட்டதை பார்த்த அந்த மனிதர் முன்னோக்கி நடந்து வந்து முழுச்சூரியனையும் அவரது முதுகு அடைத்திருக்க, பின்புறம் இருந்து சூரிய ஒளி பீச்சி அடிக்க, தோள்பட்டையில் விழுந்து சுருண்டிருக்கும் தலைமுடியின் வழியே பாய்ந்து வரும் ஒளி மேல் படர கபிலர் கையூன்றி எழுந்தார். மஞ்சள் ஒளியால் கண்கள் கூசின. ஆனாலும் காட்சியின் அபூர்வம் அவரை இமை கொட்டாமல் பார்க்க வைத்தது. குகைக்கு முன்புறம் இருந்த மலைச்சரிவில் மொத்த கூட்டமும் நின்று கொண்டிருப்பது அரைக்குறையாக தெரிந்தது. எட்டி பார்க்கும்போது முன்னகர்ந்து வருபவரின் குரல் குரல் குகையெங்கும் ஒலித்தது. முதல் நாளே கால் திசை பிறண்டு விட்டது. நாக்கருத்தான் புற்கள் உடல் எங்கும் கீறியுள்ளன. காக்கா விரிச்சி நிலை குலைய வைத்துள்ளது. நீலன் எதிர்பாராமல் தூக்கி அடித்திருக்கிறான். இவ்வளவு தாக்குதல்களையும் வலியையும் தாங்கியபடி விடாமல் மலைகள் கடந்து வந்திருக்கிறீர்களே, இனியாவது உங்களை எனது தோளில் தூக்கிச் செல்ல அனுமதிப்பீர்களா? திகைப்பில் இருந்து மீளாத கபிலர் நெருங்கி வரும் அந்த மாமனிதனை பார்த்து கேட்டார். நீங்கள் யார்? வேல்பாரி. 7வது சாப்டர் ஓவர். இப்பதான்ப்பா வேல்பாரி இன்ட்ரோவே வருது. சாரி, வழக்கம் போல உணர்ச்சி வசப்பட்டேன். கரெக்டாக கட் பண்ணியிருப்போம். 88வது பேஜ்லலாம் 87வது பேஜ்ல தான் இன்ட்ரோவே இருக்குது. வேல்பாரியோட இன்ட்ரோவே ரொம்ப சிம்பிளான இன்ட்ரோவா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் அது. ஐயா, ஆனா ஹீரோய்க்கு இன்ட்ரோ இல்லையா? இந்த லைன் கிங், சிம்பா அந்த மாதிரி பாத்துருந்தீங்கன்னா, அந்த சிங்கம் வந்து அந்த குகைக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அதோட ஷேடோ மட்டும் தான் தெரியும். அது எப்படி அந்த பின்னாடி வெயில் படும், முதுகுல வந்து வெயில் பட்டு அந்த வெறும் ஷேடோ மட்டும் தான் உள்ள இருந்து பார்க்கும்போது அது மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆமா, அப்படியே அதாவது என்னன்னா, இவர் குகைக்குள்ள இருக்காரு. குகைக்குள்ள வந்து அந்த உள்ள வர அந்த உருவத்துக்கு பின்னாடி அந்த லைட் வருது பாத்தீங்களா? அது யோசிக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு அது கேட்கறதுக்கேவும். அதாவது ஒரு ஷேடோவா தெரியறத விட அந்த இதுக்கு முன்னாடி அந்த சூரிய ஒளியும் அது கரெக்டா எனக்கு அது யோசிச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் எங்கேயாவது உங்களுக்கு இருக்குதா? இருந்துச்சுன்னா அடுத்து 8வது சாப்டர் போயிடலாம். அதுதான். ஓகே 8வது சாப்டர் போயிடுறேன். அடுத்து வந்த நாட்களில் எவ்வியூரில் நிகழ்ந்த கொண்டாட்டங்களை சொல்லி மாளாது. திரும்பும் திசைகளெல்லாம் ஆட்டமும் பாட்டமும் கூத்துமாக காடே கலகலவென இருந்தது. கபிலரின் வரவு பெரும் விழாவானது. பாரியின் பீரிடும் அன்பை வெளிக்காட்ட வடிவங்கள் ஏது? கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்கள். கபிலரை தோளிலே சுமந்து வந்தான் பாரி என்ற செய்தி நாடெங்கும் பரவியது. நேற்று வரை பரம்பு மக்களுக்கு கபிலர் யாரென தெரியாது. ஆனால் இப்போது தங்களின் தலைவன் தோளிலே சுமந்து வந்த ஒரு மாமனிதனை பற்றிதான் காடெங்கும் பேச்சு. ஒரே நாளில் கபிலர் காட்டின் கதையாக மாறினார். அவரை அழைத்து வந்த நீலனும் வேட்டூர் பழையனும் இப்போது எல்லாராலும் தேடப்படும் மனிதராக இருக்கின்றனர். வேட்டுவன் பாறையில் கால் பதித்ததிலிருந்து எவ்வியூருக்குள் நுழையும் வரையிலான கபிலரின் ஒவ்வொரு அடியும் இப்போது பழையனின் கதைக்குள் மிதந்து கொண்டிருந்தது. தனது வீரத்தால் பேரெடுத்த நீலனின் புகழ் கபிலரால் இன்னும் உச்சத்துக்கு போனது. எந்நேரமும் இளம் பெண்கள் சூழ இருக்கும் நீலனை கண்டு அவனது நண்பர்கள் சற்றே பொறாமை கொள்கின்றனர். காலிலே தசைப்பிடிப்பு ஏற்பட்டவுடன் திரும்பி அனுப்பாமல் அழைத்து வந்த நீலனை கட்டி அணைத்தான் பாரி. கணநேரத்திற்குள் அவருக்கு தனிமயக்கி மூலிகையை கொடுக்க வேண்டும் என நீ துணிந்ததுதான் பாராட்டிற்குரியது. சிறந்த வீரனால் மட்டுமே அந்நிலையில் நாகக்கிடங்குக்குள் நுழைய முடியும். பாரி சொன்ன சொற்களை இப்போது எல்லோரும் சொல்கின்றனர். கொற்றவை விழா தொடங்க ஒரு வார காலம் இருக்க இப்போது கபிலருக்கான விழா தொடங்கியது. கபிலரின் வருகை காட்டின் திருவிழா என்று பாரி சொன்ன சொல்லிலிருந்து அது தொடங்கியது. காட்டின் விழா என்றால் அதன் முதல் வெளிப்பாடு வேட்டைதான். பெரும் உற்சாகத்தோடு பல குழுக்கள் வேட்டைக்கு புறப்பட்டு போகும். சொல்லி வைத்த பொழுதுக்குள் ஊர் வந்து சேர வேண்டும். வேட்டையில் சிக்கும் சிறந்த விலங்குகள் எதுவோ அதுவே அன்றைய விருந்தை தீர்மானிக்கும். ஒவ்வொரு விலங்கின் சுவைக்கும் ஏற்ற மதுவகை உண்டு. மதுவின் தன்மைக்கு ஏற்றபடி இசை முழங்கும். இசைக்கு ஏற்பவே ஆட்டம். அன்றைய ஆட்டத்தின் ஆரம்பம் வேட்டையாடப்படும் விலங்கிலிருந்தே தொடங்கும். அது மானாட்டமா, மயிலாட்டமா, மிலா கூத்தா, காட்டெருமையின் கொம்பாட்டமா என்பது மதுவோடும் உணவோடும் இசையோடும் ஆட்டத்தோடும் கலந்தது. மான் கறிக்கு ஈச்சங்கள் எடுபடாது. பறவை கறிக்கு தென்னங்கள் பொருந்தாது. ஈனா கெடாரிக்கு 3ஆம் நாள் பணங்கள் தான் சிறந்தது. அத்தி மதுவுக்கு 60ஆங்கோழியின் கறிக்கும் ஈடு இவ்வுலகில் கிடையாது. 60ஆங்கோழி அகப்படாதா என ஏக்கத்தோடு இருந்தான் பாரி. வேட்டைக்கு போன ஒரு குழுவாது 60ஆங்கோழியை பிடித்து வரும் என 3 நாட்களாக பாரி ஆசையோடு காத்திருக்கிறான். கபிலர் எனும் பெரும்புலவர் வந்திருக்கிறார். அந்த வருகையை கொண்டாட 60ஆங்கோழியை பொருத்தமானது. பாரியின் ஆசையை இன்றாவது நிறைவேற வேண்டும் என எவ்வியூரில் ஒவ்வொருவரின் ஆசையாக இருந்தது. முதல் நாளும் கிடைக்கவில்லை, அடுத்த நாளும் கிடைக்கவில்லை. இந்த செய்தி எங்கும் பரவ பரம்பு நாட்டில் இருக்கும் எல்லா ஊர்களுக்கும் காட்டுக்குள் 60ஆங்கோழியை தேடி நாளும் அலைந்தன.
பறந்து விரிந்திருக்கும் மாபெரும் காட்டுக்குள் சின்னஞ்சிறு கோழியை கண்டுபிடிப்பதென எளிய செயலா? 60ஆம் கோழி தான் பிடிபடுவதை அதுதான் முடிவு செய்யும் என்பார்கள். பாரி அதன் மீதுதான் நம்பிக்கை கொண்டிருந்தான். எனக்காகவா கேட்கிறேன்? கபிலருக்காக இந்நேரம் வந்து அகப்பட்டிருக்க வேண்டாமா என்று ஒரு குழந்தையைப் போல அடம்பிடித்துக் கொண்டிருக்கின்றான் பாரி. பாரியின் ஆசையை நிறைவேற்ற பரம்பின் மக்கள் துடியாய் துடித்தனர். இந்நேரம் 1000 யானைகள் கூட ஓட்டி வந்திருக்கலாம். ஆனால் 60ஆம் கோழியை எளிதில் சிக்கிவிடுமா? பாரிக்கு ஏன் புரியவில்லை என்று புலம்பியபடி காட்டின் இண்டு இடுக்கெல்லாம் விடாமல் தேடினர் விவரம் தெரிந்தவர்கள். புலி நடமாடும் பகுதியை நோக்கி போய் கொண்டிருந்தனர். கபிலர் திகைத்து போயிருந்தார். ஒவ்வொரு நாளும் பெரும் விருந்துகளோடு தான் தொடங்குகின்றது. மறுநாள் அதைவிட சிறந்த விருந்து அரங்கேறுகிறது. அவர் யவனத்தேரலை குலசேகர பாண்டியனோடு நாட்கணக்கில் கொடுத்திருக்கிறார். சேரனோடு பெருவிருந்து உண்டு மகிழ்ந்திருக்கிறார். ரசனையில் சோழனே சிறந்தவன் என்று கருதுபவர் கபிலர். அவனது விருந்தோம்பல் அவ்வளவு எழில் வாய்ந்தவையாக இருக்கும். அவையெல்லாம் அதிகாரத்திலும் ஆடம்பரத்தாலும் நடப்பவை, செல்வத்தின் திளைப்பில் நடப்பவை. ஆனால் இங்கு நடப்பது முற்றிலும் வேறானது. பாவனைகளும் அலங்காரமும் படியாத மானுட அன்பின் தூய வடிவம். அதே தூய்மையுடன் இருக்கும் ஒருவனால் தான் இதை ஆழ்ந்து தூய்க்க முடியும். மனதின் ஓரத்தில் இருக்கும் அழுக்கு கூட நம்மை வெட்கி தலை குனிய செய்யும் அளவுக்கு உக்கிரம் ஏறிய பேரன்பு இது. கபிலர் திணறி போனார். அருக நாட்டு சிறுகுடி மன்னன் செம்பனிடம் தான் சொல்லி வந்த வார்த்தைகள் உள்ளத்தை அறுத்து பாய்ந்து கொண்டிருந்தன. பாரியின் தூய்மையான அன்புக்கு முன் நான் கூனி குறுகியே நிற்கிறேன். நான் அதற்கு தகுதியானவன் அல்ல. அவனது புகழ் மீது ஐயங்கொண்டு அதை கண்டறியவே நான் இங்கு வந்தேன். இதை அவனிடம் சொல்ல வேண்டும் என்று கபிலர் மனம் தவித்தது. பாரியின் நிழல் போல எந்நேரமும் உடன் நிற்பவன் முடியன், பரம்பின் பெரும் வீரன். அவனது இடுப்பில் ஒரு பக்கம் வாளும் இன்னொரு பக்கம் மாட்டுக்கொம்பும் தொங்கிக் கொண்டிருந்தன. பழமையும் புதுமையும் இரண்டுமான ஆயுதங்கள் ஒரு சேர வைத்திருந்தான். முடியன் என்பது அவரது பெயர் என்றுதான் கபிலர் முதலில் நினைத்தார். ஆனால் அது ஒரு தளபதி போல ஒரு பட்டம் என்பது பின்னர் தான் கபிலருக்கு தெரிய வந்தது. அதே போல எவ்வியூரில் எல்லோரும் வணங்கும் மனிதராக பெரியவர் தேக்கன் இருக்கிறார். அதுவும் பட்டமா என்று அல்லது பெயரா என கபிலருக்கு தெரியவில்லை. இருவரிடமும் தனது நிலையை விளக்க வேண்டும் என கபிலர் முயற்சி செய்ய, அவர்களோ 60ஆம் கோழி கிடைக்கும் வரை எதையும் காது கொடுத்து கேட்கவே தயாராக இல்லை. கபிலர் என்ன செய்வது என தெரியாமல் திக்கித் திணறி கிடந்தார். கபிலரை விட திணறி கிடப்பது பரம்பு மக்கள்தான். 60ஆம் கோழிக்காக அவர்கள் இப்போது காடு எங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றனர். பாரியின் குடும்பம் உள்பட ஆசைப்பட்டது பாரி என்பதால் அதை நிறைவேற்றுவதை கடமையாக எல்லோரும் கருதினர். 60ஆம் கோழி காட்டின் அதிசயங்களில் ஒன்று. கோழியைப் போல் உடலும் சேவலை போல் வாளும் கொண்டிருக்கும். வண்ணமயமான வாங்கருவால் போல வாளின் இறகுகள் சிலிர்த்து நிற்கும். அது 60 நாட்களுக்கு ஒரு முறைதான் முட்டையிடும். அன்னப்பறவை சாவதற்கு முன் ஒரே ஒரு முறை பெருங்குரல் எழுப்பி கூவிவிட்டு செத்து போவதைப் போலதான் இதுவும். சாவதற்கு முன் பகற்பொழுதில் சேவலை போல் பெருங்குரல் எடுத்து கூவிவிட்டு செத்து போகும். அந்த ஓசைதான் அதை 60ஆம் கோழி என்று அடையாளப்படுத்துவது. ஓசை இந்த பகுதியில் தேடினால் ஏதேனும் ஓர் இண்டு இடுக்குள் செத்து கிடக்கும் 60ஆம் கோழியை தான் முருகன் தனது கொடியில் வைத்திருந்தான். முன்புறம் கோழி போன்றும் பின்புறம் சேவல் போன்றும் அது காட்சியளித்தது. அது முருகனின் மாய வித்தை என பின்னால் வந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது எவ்விதான் ஒரு நாள் 60ஆம் கோழியை கண்டறிந்தான். முருகன் கொடியாக வைத்திருந்தது இதுதான் என்பது அவன் சொல்லிதான் மற்றவர்களுக்கு தெரியும். அதன் கறிக்கு சுவைக்கும் ஈடு இணையே கிடையாது. முருகனிடம் இருக்கும் ஒன்றின் சுவையை பற்றி தனித்து சொல்ல வேண்டியதில்லை. அந்த கோழியின் பெரும் அதிசயம் என்னவென்றால் அதன் கழிவிலிருந்துதான் தீப்புல் முளைக்கும். 60 நாட்களுக்கு ஒரு முறை முட்டையிடும். அம்முட்டை காட்டுக்குள் எந்த விலங்கின் உணவாகவும் மாறலாம். மண்ணுக்குள் பாதுகாப்பாக இருந்து பொறிக்க வேண்டும். அதன் சுவை வேட்டையாடும் விலங்குகளுக்கு மிகவும் பிடித்தமானது. ஆனால் அதை வேட்டையாடுவது எளிதல்ல. புலி போன்ற வேட்டை விலங்குகள் அதன் சுவைக்கு மயங்கி அதன் வாசனையை நுகர்ந்தபடி காட்டின் குறிப்பிட்ட பகுதியில் அலைந்து கொண்டே இருக்கும். புலியால் எளிதில் 60ஆம் கோழியை பிடிக்க முடியாது. அதே நேரம் அதன் வாசனையை விட்டு விலகவும் முடியாது. எந்நேரமும் புதருக்குள் பதுங்கியபடியே நகர்ந்து கொண்டிருக்கும். தன்னை கடந்த போகும் மான் கூட்டத்தை கண்டும் புலி அமைதியாக இருக்கிறது. புலியின் இந்த மயக்கச் செயலின் வழியே அங்கு 60ஆம் கோழி இருப்பதை காய்ந்தவர்கள் நன்றாக அறிவார்கள். 4ஆம் நாள் அதிகாலை தென்புற காட்டுக்குள் சரசரவென கீழே இறங்கினான் பாரி. அவனுடன் வீரர்கள் சிலரும் சென்று கொண்டிருந்தனர். புலியின் நடமாட்டம் பற்றி தகவல் வந்திருக்கலாம். எனவே 60ஆம் கோழி இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாமே செல்வம் என முடிவெடுத்து பாரி போய் கொண்டிருந்தான் என்று மற்றவர்கள் நினைத்தனர். சிற்றோடை தாண்டிய சிறிது தொலைவில் செழித்து வளர்ந்திருந்த கடம்ப மரத்தின் முன் நின்றான் பாரி. குறி சொல்லும் வேளன் பூசாரி முன்னரே அங்கு வந்திருந்தார். வீரர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது. சற்று தொலைவில் நின்று முருகனை நோக்கி கை தொழுதனர்.
தமிழ்நிலத்தில் எஞ்சியிருக்கும் மலை மக்களின் அரசுகள் 22 மட்டுமே. அவற்றில் முதன்மையாக அறியப்படுவது பரம்பு நாடு. அதன் தலைவன் பாரி. இந்த நாட்டை பற்றி மூவேந்தருக்கும் சமவெளியில் வாழும் மக்களுக்கும் இதுவரை தெரிந்த உண்மைகள் பாணர் பலரால் சொல்லப்பட்டவையே. தமது வறிய நிலையை போக்க பாணர் பாரியின் அள்ளித்தரும் மல்லல் தன்மையை மீண்டும் மீண்டும் பாடினர். ஆனால் வேளிர்களின் பரம்பு நாடு எத்தகைய வளத்தை கொண்டுள்ளது, அந்த மக்கள் தமது வாழ்வை எப்படி அமைத்து கொண்டுள்ளனர், பாரி நடத்தும் ஆட்சியின் தனித்துவம் என்ன என எதுவும் வெளி உலகில் இருப்பவர்களுக்கு தெரியாது. மலைமகன் ஒருவன் ஆளுகிறான், இல்லாதவர்கள் போனால் இல்லை என சொல்லாமல் அள்ளித்தருகிறான் என்று நினைத்தனர். முதன்முறையாக வயிற்றுப்பாட்டுக்கு அல்லாமல் பாரியையும் அவனது பரம்பு நாட்டையும் அளந்து பார்க்க வேண்டும் என்று முடிவோடு ஒருவர் வந்திருக்கிறார். வெளி உலகின் கண் கொண்டு இந்த நாட்டை இப்போதுதான் பார்க்கிறார். இவர்கள் காட்டின் பழமையான மைந்தர்கள்தான். ஆனால் காலமாற்றத்தின் கரங்களை இறுக பற்றியுள்ளனர். இந்த மண்ணில் இருந்து அழிக்கப்பட்ட எத்தனையோ குளங்களின் கண்ணீரும் இரத்தமும் இவர்களை உருமாற்றியபடி இருக்கின்றன. 10 ஆண்டுகளாக இந்த குலத்தின் தலைவனாக இருக்கிறான் வேள்பாரி. வேளிர்குல வீரன் ஒருவன் ஏரியும் ஈட்டியையும் கண்டு வேந்தனே ஆனாலும் விலகி நிற்கும் மனநிலையை உருவாக்கிய மாவீரன் வேள்பாரி. நாடென்பது அரசும் அரச நியதியும் தான் என விதி செய்பவர்களுக்கு மத்தியில் நாடென்பது அரசற்ற மக்களின் ஆதிநிலம் என நிலையை நிறுத்தியுள்ளான். இந்த நிலத்தில் நடந்து வரும் கபிலருக்கு கண்ணில் படுபவையெல்லாம் வியப்பையே உண்டு பண்ணின. அதிகாரம் உயிர் பெறாத இடத்தில் அன்பு மட்டுமே தலைத்திருக்கும். ஆசை, கோபம், சோகம் எல்லாமே அன்புமயமாக நிகழும் ஓர் உலகின் நிகழ்வை கனவில் கூட காண முடியாதே. அது கண்முன் நடப்பதைக் கண்டு என்ன செய்வார் கபிலர்? நிலைகுலந்து போனார். கபிலரின் கண்களில் முதலில் பட்டது பரம்பின் தலைநகரான எவ்வியூர். வேட்டூரில் இருந்து நடந்து வரும்போது நீலன் சொன்னான், பாம்பு தச்சன்தான் எவ்வியூருக்கு வடிவம் கொடுத்தவன் என்றார். பாம்பு தச்சனா? அது யார் என்று கேட்டார் கபிலர். பாம்புக்கு வீடு கட்டும் தச்சன் யார் என திருப்பி கேட்டான் நீலன். கரையான் என்றார். கரையான் கட்டியுள்ள புற்றை போல ஆதிமலையின் நடுவில் உள்ள கரும்பாறையை சுற்றி பாறையோடு பாறையாக சற்றே குடைந்து முன்னால் புற்று மண்ணால் சுவர் எடுத்து மரச்சட்டங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள வீடுகளை கொண்டது எவ்வியூர். கார்காலத்தில் மழை கொட்டி தீர்க்கும். எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் உச்சியிலிருந்து கீழ் நோக்கி பாய்ந்தோடும் நீர் சிறுதுளி கூட தேங்கி நிற்காது. கோடையில் கொடுங்காட்டு தீ பரவினாலும் உள்ளுக்குள் ஏறாது. சுட்ட மண் மலைக்கு உறுதியானது, நெருப்பை உள்வாங்கும். அனல் தாங்காமல் இலகி உருகும். ஆனால் புற்று மண் நெருப்பை ஒட்ட விடாது, விலகி கொடுக்கும். நெருப்பும் நீரும் ஒன்றும் செய்ய முடியாத இந்த ஒரு கட்டுமானம் இவற்றுள் மிக வியக்க வைப்பது. எவ்வி கட்டியுள்ள அரண்மனை, அதை நேரில் பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும் என்றான் நீலன். எவ்வியூரை காணும் வரை இதன் வடிவம் கபிலருக்கு பிடிபடவில்லை. உண்மையில் வியப்பு நிரம்பிய கட்டுமானம்தான் இது. இன்னும் அரண்மனையை பார்க்கவில்லை. அதை பற்றி ஒற்றை வரியில் முடித்து கொண்டான் நீலன். பார்த்ததன் வியப்பு பார்க்காததன் மீதே படுகிறது. அவருக்கு அரண்மனையை பார்க்க ஆசைதான். ஆனால் இந்த ஊரில் எந்த தெருவுக்கு போனாலும் ஆச்சரியத்தின் வழியாகத்தான் கடக்க வேண்டியிருக்கிறது. பரம்பு நாட்டில் மனிதன் உழைத்து விளைய வைக்க எந்த ஒரு பொருளும் இல்லை. திணை வகைகள், பல வகைகள், காய்கறி வகைகள் எல்லாம் இயற்கையாக தாமே விளைகின்றன. உணவு என்பது சேகரிப்பு தானே தவிர உற்பத்தி அல்ல. பிற நாடுகளைப் போல் உணவு உற்பத்திக்காக பெரும் உழைப்பை செலுத்த வேண்டிய தேவையில்லை. பிற நாடுகளில் பெரும் பகுதி மக்கள் செய்யும் வேலைக்கு இங்கு சிறு பொழுது மட்டுமே செலவழிக்கப்படுகின்றது. ஆண்களின் வாழ்வு முழுவதும் ஆயுதங்களோடு தான் கழிகிறது. வேட்டை தொடங்கி போர் வரை எவ்விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தும் அசாதாரணமான கலையை ஒவ்வொருவரும் கற்றிருக்கின்றனர். 8 வயதில் காடு அறிந்து வர வீட்டை விட்டு காட்டுக்குள் அனுப்பப்படும் சிறுவர் அதன் பிறகு மாவீரனாகத்தான் குடில் திரும்புகின்றனர். இவர்களின் முயற்சிக்கு இணையான முயற்சிகள் வேறு எங்கும் இல்லை. இரண்டாவது, இயற்கையை அறிதல். தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், காலநிலைகள் ஆகியவற்றை பற்றி இவர்களுக்கு இருக்கும் பேரறிவுக்கு இணையான அறிவு வேறு எவருக்கும் இல்லை. அதனாலேயே இவர்கள் மருத்துவத்தில் அற்புதங்களை கைவர பெற்றவராக இருக்கின்றனர். மருத்துவம் கைவர பெற்றதாலேயே வீரத்தின் எல்லையை இன்னும் கூட்டுகின்றனர். பயிற்சியின் போது வாள்முனை நெஞ்சை கீறி போனாலும் கவலை கொள்ளும் வீரன் எவனும் இல்லை. அத்தா பொருத்தி மூலிகையை கண்டறிந்த பிறகு சதையை அறுத்து கொண்டு போனாலும் அறுத்ததை பொருத்தி கொடுக்கிறான் மருத்துவன். பரம்பு நாடு அபரிவிதமான ஆற்றலுடன் இருக்கின்றது. வெளி உலகுக்கு பெரிதாக தெரிவது பாரியின் புகழ்தான். ஆனால் அதைவிட பெரிய ஆற்றலும் அறிவும் ஆச்சரியங்களும் இங்கு இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் விட கபிலர் அதிசயித்து இந்த மக்களின் வாழ்வு முறையைத்தான் ஒவ்வொருவருக்கும் என தனித்த சொத்தும் எப்பாடு பட்டாயினும் அதை சேமித்து பெருக்க வேண்டும் என்று பெருந்தாகமும் இங்கில்லை.
இயற்கை பிற உயிரினங்களுக்கு வடிவமைத்து குண எல்லைகளுக்கு கடந்து மனிதன் போகவில்லை. மழை வந்ததும் செழிப்புறத் தலைத்து வெயில் காலத்தில் வாடித் துவண்டு மலரும்போது நறுமணம் வீசி கனியும் போது அள்ளி வழங்கி உதிரும்போது ஓசை மண்ணில் மக்கித் தம்மை உரமாக்கியபடி பயணத்தை முடித்துக் கொள்ளும் இந்த வாழ்க்கை கபிலரை மண்டியிட்டு வணங்க வைத்தது. கடம்ப மரத்தின் முன் மண்டியிட்டு வணங்கிய பாரி நீண்ட நேரம் கழித்தே எழுந்தான். வேலன் பூசாரி குறி சொன்ன வார்த்தைகள் எவையும் அவனது காதுகளில் விழவில்லை. அவன் முருகனை வணங்கி நின்றான். ஆனால் அவன் மனம் வணங்கவில்லை. அவனுக்கு இருந்த கோபம் அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இறங்கி வந்தான். காற்றின் அசைவின்றி இறுகி நின்றது கடம்ப மரம். பாரியும் கோபம் தளர்த்தாமலே திரும்பினான். எதிரில் செய்தி சொல்ல ஒருவன் வேகமாக இறங்கி வருவது தெரிய வந்தது. பாரிக்கு ஆவல் மேலிட்டது. 60ஆங்கோழியை பற்றி செய்தி வருகிறதோ என்று எண்ணினான். வந்தவன் வணங்கிவிட்டு சொன்னான், குடநாட்டு அமைச்சர் கோளூர் சாத்தான் தங்களை காண வந்திருக்கிறார். இதோட 8 சாப்டர் 8 ஓவர். 9வது சாப்டர் போகணும். 8வது சாப்டர் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே தானே? உனக்கு ஏதாவது டவுட் இருக்காடா சோரோ? இல்லைங்க நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே படிச்சுட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐயா ஒரே ஒரு சின்ன டவுட். அவங்க அப்பையில இருந்து எல்லா மீட்டும் கன்சியூம் பண்ணிருக்காங்களா இல்ல இப்பதான் வந்து நிப்பாட்டி வச்சுட்டே இருக்காங்களா? அதாவது மேல இருக்கவங்க மட்டும் மலையில இருக்கவங்க மட்டும் தான் கன்சியூம் பண்ணிருக்காங்களா இல்ல எல்லா இடத்துல இருக்கவங்களும் கன்சியூம் பண்ணிட்டு தான் இருந்தாங்களா? இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வந்து செம்பனோட ஆரம்பம் பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் அவர் கறியை தான் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அது மாதிரி வேற இடங்கள்ல போகும்போது அங்க கறி எல்லா இடத்துலயும் சாப்பிட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஹலோ இல்ல இப்ப போக்குனாலே சர்டன் பீப்புள் தான் சாப்பிடுறாங்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால கேக்குறேன். பன்றிக்கறி இந்த இடத்துல அதை பத்தி எதுவுமே இது பண்ணல. ஏன்னா பன்றிக்கறியை வந்து மலை மக்கள் எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்படி பார்த்தா கபிலர் வந்து அவர் வந்து ஒரு சமவெளி பகுதியை சேர்ந்தவர் தான். எப்படி சொல்றதுன்னா சமுதாயத்துல இவங்க ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கக்கூடியவரால அவர் நார்மலா இங்க பன்னிக்கறி சாப்பிட்ற மாதிரியே காமிச்சிருக்காரு. ஸோ இடையில ஒரு குரூப் வர்ற வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க. தம்பி, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது தமிழர்களை இழிவுபடுத்தியதற்காக எழுதிய புத்தகம் என்று பாரி அண்ணா மீண்டும் மீண்டும் வரை சொல்கிறார். அதை மீறி புக் ரீடிங் செக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கான் ஜீமோ. கட்சி வேற இருக்கான். தவறு ஜீமோ. கெட்ட வார்த்தைலாம் வந்து கட் பண்ணுங்கடா டே. சாரி மாமா. நானே நேத்து இப்படிதான் உணர்ச்சி வசப்பட்டு 2 தடவை நேத்து வள்ளி முருகன் கதைக்கு வரப்ப எப்படி எழுதியிருக்கான் பாரு அப்படி இப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறேன். ஐயோ புக் ரீடிங் தவறு இல்லைங்க. கட் பண்றா. 9வது சாப்டர் போயிடலாம். கபிலர் எவ்வியூர் வருவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர் நடந்த நிகழ்வு இது. சித்தாற்றின் வடபுலத்தை சேர்ந்த பாணர் கூட்டம் ஒன்று எவ்வியூருக்கு வந்திருக்கின்றது. அவர்கள் வேட்டை சமூக பின்புலத்திலிருந்து பாணர்களாக மாறியவர்கள். யாழ் தெய்வமான மதங்கனையும் பேர் அது. அவங்க என்னன்னா மதங்கின்றது இந்த பாணர்கள் யாழ் மீட்டும் பாணர்கள் வந்து கும்பிடக்கூடிய தெய்வங்கள் சொல்லி. ஓகேவா? யாழ் தெய்வமான மதங்கனையும் மதங்கியையும் வணங்குபவர்கள். இந்த குழு தலைவன் மதங்கன் என்றும் தலைவி மதங்கி என்றும் அழைக்கப்படுவர். தாங்களே வேட்டையாடி அந்த விலங்கில் இருந்து யாழுக்கு நரம்பு எடுத்து கட்டுவார்கள். அந்த விலங்கின் தோல் கொண்டு பறை செய்வர். இவர்களின் கூத்து நள்ளிரவுக்கு பிறகுதான் தொடங்கும். அரிசியின் அளவு பருமன் கொண்ட யாழ் நரம்புகளில் மீட்டப்பட்டு பறை ஒலிக்க தொடங்கும் போது வேட்டை விலங்கின் சீற்றம் ஆரம்பமாகும். சிறு பறை ஒளியில் தொடங்கும் கூத்து நேரம் ஆக ஆக சீற்றம் கொண்டு காட்டை மிரட்டும். குகை விலங்கு வெளியில் இருந்து எட்டி பார்க்கும். அதன் கண்களுக்குள் இருக்கும் நீல ஒளி இருளுக்குள் ஊர்ந்து இறங்கும். இந்த குழுவினரின் அடையாளமே தோல் கருவியான தடாரிதான். தடாரிகளை துணியால் கட்டி கூடையில் வைத்து காவடியைப் போல இருபுறமும் தூக்கி வருவார்கள். பயணத்தின் போது அவற்றை கீழே இறக்கி மண்ணில் வைக்க மாட்டார்கள். தடாரி மண்ணை தொட்டால் அங்கு கூத்து நிகழ்ந்துவிட்டு தான் அவற்றை தூக்க வேண்டும். எனவே கூத்து நடக்கும் இடத்தில் மட்டுமே அதை கீழே இறக்குவார்கள். மற்ற நேரங்களில் எல்லாம் காவடியைப் போல தோளிலும் கைக்குழந்தையைப் போல இடுப்பிலும் சுமந்தபடியே இருப்பார்கள். தங்களின் முன்னோர்கள் வேட்டையாடிய யானையின் காலடியில் அளவு கொண்டே தடாரியை வடிவமைப்பர். கூத்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது எந்த கணத்திலும் தடாரிகளை எடுத்து பெருமதங்கன் களம் இறங்குவான் என தெரியாது. யாழ் தேவதை உருகி அழைக்க ஏதாவது ஒரு கணத்தில் சினம் கொண்டு இறங்குவான். தடாரிகள் எழுப்பும் ஒலி கேட்டு மலையின் தெய்வம் உள்ளடங்கும். மதங்கன் மலை நடுங்க ஆடுவான். தடாரிகளின் பேரொளி காட்டை கிட்டித்து இடிக்கும். காட்டின் ஆதி மைந்தர்கள் ஆடிய ஆட்டம் அது. மதங்கனின் ஆட்டத்தை கதையாக கேட்கும் போதே பலரும் நடுங்குவர்.
மதங்கன் கூட்டம் வந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு பாரி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பாரி இதுவரை மதங்கனின் கூத்தை பார்த்தது இல்லை. பாரியின் மனைவி ஆதினி. அவள் பொதினி மலையின் குலமகள். அவள் சிறுவயதில் பொதினி மலையில் தந்தையோடு சேர்ந்து மதங்கனின் நிகழ்வை பார்த்து பயந்து அழுததை பற்றி பாரியிடம் பல நாள் சொல்லியிருக்கிறார். ஏனோ பரம்பு நாட்டுக்கு மதங்கனின் கூட்டம் எதுவும் வந்ததில்லை. நீண்ட காலத்திற்கு பிறகுதான் பாரி கேள்விப்பட்டான். சித்தாற்றங்கரையில் இருந்து நெட்டூர் மலையை சோழன் கைப்பற்றிவிட்டான் என்று அந்த மண்ணின் மகா கலைஞர்களான மதங்கர்கள் இப்போது அவனது கடல் பணிகளுக்கு ஏவல் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். யாழிசையின் பெருந்தேவிகளான அந்த குலப்பெண்கள் சோழ அரண்மனையில் விரலிகளாக மாறி கிடக்கின்றனர். பேராசை உருவாக்கும் கனவுகளை எண்ணற்ற இனக்குழுக்கள் இரையாக்கப்பட்டுவிட்டன. மதங்கர் இனமே முற்றிலும் அழிந்து போய்விட்டது என நினைத்து கொண்டிருந்த பாரிக்கு தப்பிப் பிழைத்த அந்த பாணர் குழுவை பார்த்ததில் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பாரிக்கு 2 மகள்கள். மூத்தவள் அங்கவை, இளையவள் சங்கவை. சிறுமியின் விளையாட்டை இன்னும் தொலைக்காமல் இருக்கும் சங்கவையை விட 6 ஆண்டுகள் மூத்தவள் அங்கவை. பாரியின் குலக்கொடி தந்தையின் எண்ணத்தை அவரது கண்களில் இருந்தே கண்டறிந்து விடுவாள். தாய் ஆதினிக்கு அங்கவையின் மீதான வியப்பு எப்போதும் நீங்கியதில்லை. தான் அறியாத பாரியை இவள் எப்படி கண்டறிகிறாள் என்று எத்தனையோ முறை நினைத்திருக்கிறாள். உனது சொல்லைத்தான் தந்தை கேட்பார் என்று ஒரு முறை கூட சொல்லியதில்லை. ஆனால் தந்தையைப் போலவே நீயும் சொல்கிறாய் என சொல்லாத நாளில்லை. எது ஒன்றையும் அவளின் கண்கொண்டு பாரி பார்ப்பதும் பாரியின் எண்ணம் கொண்டு அங்கவை சிந்திப்பதும் எப்போதும் நடக்கும் நிகழ்வுகள் ஆகிவிட்டன. ஒரு நாள் நண்பகலில் அருவி குளியல் முடித்துவிட்டு உணவுக்கு காத்திருந்தனர். சமையல் தயாராகி கொண்டிருந்தது. அருகிலிருந்த பாறை மீது ஏறி முடிக்காய சுடுவையில் தாங்கி நின்றான் பாரி. சிறு துணியால் தலைத்து வெட்டியபடியே ஆதினியும் அங்கவையும் பாறை ஏறி வந்தனர். என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தந்தையே என்று கேட்டாள் அங்கவை. குரல் கேட்டு திரும்பாமல் கண்டுபிடி என்றான் பாரி. எதிரில் விரிந்து பறந்த காடு, பின்புறம் கேட்கும் அருவியின் ஓசை, எங்கும் சிறகடித்து தெரியும் பறவைகளை அவ்வப்போது வீசி செல்லும் காற்றின் சலசலப்பு என அனைத்தையும் பார்த்தனர் ஆதினியும் அங்கவையும். மறுமொழிக்காக காத்திருந்தான் பாரி. ஆதினி சொன்னால், எங்கும் பறவைகள் குரல் கேட்கிறது. ஏதாவது ஒரு பறவையின் குரலில் துயரத்தின் சாயல் வெளிப்பட்டிருக்கும். அதை தான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கவையோ, இல்லை, தந்தை வேறொரு ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறாள். அதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றாள். சொல்லும் போதே அவளது முகத்தில் வெட்கம் பூத்து நின்றது. பாரி அவளன் உச்சி முகர்ந்தான். ஆதினிக்கு கோபம் வந்தது. அவள் எதை சொல்கிறாள்? நீங்கள் எதை பார்த்தீர்கள்? சொல்லுங்கள் என்றால் சற்றே பொறாமையுடன். அங்கவை சொன்னால், அம்மா, அதோ அந்த மூலையில் சந்தன வேங்கை மரம் நிற்கிறது பாருங்கள். தந்தை அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போது ஆதினி முகத்தில் வெட்கம் ஓடியது. இவ்வளவு நேரம் அந்த திசையை பார்த்து கொண்டிருந்தது அதனால் தானா என்றாள் ஆதினி. ஆம், நம் மகளையும் காதல் அழைத்து செல்லும். அதற்குள் நாம் அவளுக்கு செய்ய வேண்டியவற்றை சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் என்றான் பாரி. என்ன அது என்று ஆர்வத்தோடு கேட்டாள் ஆதினி. நிலமெங்கும் அறியப்பட்ட பெரும் புலவர்கள் பரணரும் கபிலரும் அவர்களில் ஒருவரேனும் பரம்பு நாட்டுக்கு வரமாட்டார்களா என பல நாட்கள் விரும்பியிருக்கின்றேன். அந்த விருப்பம் இன்று வரை நிறைவேறவில்லை. என் மகள் மனமுடித்து செல்வதற்குள் அவர்கள் வரவேண்டும் என்று மனம் ஏங்குகிறது. அவர்கள் எழுத்து கற்றவர்கள். அவர்களிடம் இருந்து என் மகளுக்கும் என் மக்கள் சிலரேனும் எழுத்து கற்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றான் பாரி. அது எனக்கான உங்களின் விருப்பம் தந்தையே. அதைவிட ஆழமான ஆசைகள் உங்களிடம் உண்டு. அவை நிறைவேற வேண்டும் என்றுதான் நான் விரும்புவேன் என அங்கவை சொன்னாள். பாரியை சற்று வியந்து, எதை சொல்கிறாய் என்று கேட்டான். அங்கவை சொன்னால், பரம்பு நாட்டில் முழங்காத பறை இல்லை, ஆடாத கூத்தில்லை, மீட்டாத யாழ் இல்லை. ஆனால் மதங்கர் கூட்டம் இந்த மண்ணை மிதிக்கவில்லை என்ற ஏக்கம் நீண்ட நாள் உங்களின் ஆழ்மனதிற்குள் உண்டு. உங்களோடு அமர்ந்து அந்த இசையையும் கூத்தையும் நான் காண வேண்டும். அதுதான் எனது ஆசை என்றாள். சமையல் தயாராகிவிட்டதால் கீழிருந்து அழைக்கும் குரல் கேட்டது. நீ போய் முதலில் உணவெடு, நாங்கள் வருகிறோம் என்று மகளை அனுப்பி வைத்தான் பாரி. அவனது கண்கள் கலங்கியிருந்தன. கவனித்த ஆதினி என்னவென்று கேட்டாள். மதங்கர் நாட்டை சோழன் அடிமையாக்கி கொண்டான். அந்த மகத்தான இசைவாணர்கள் வர இனி வாய்ப்பே இல்லை என சொல்லும்போது பாரியின் குரல் உடைந்தது. செய்வதறியாது நின்ற ஆதினி அவன் தோளை தொட்டான். சற்றே மனக்கலக்கம் தணிந்தது. சரி, வாருங்கள், அந்த சந்தனவேங்கை மரம் வரைக்கும் போய் வருவோம் என்றாள். சிறிய நகைப்போடு பாரி சொன்னான். மகள் இருந்தபோதே நீங்கள் அழைத்திருக்க வேண்டும். அந்த துணிவை ஏன் இழந்தாய்? ஆதினி சொன்னால், எனது கண்களில் நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் தான் அவற்றை நேர்கொண்டு பார்ப்பதே இல்லையே இந்த தாக்குதலை பாரி எதிர்பார்க்கவில்லை. ஆதினியின் கண் கொண்டு பார்க்க தவறிய நாட்கள் எத்தனையோ காலம்.
எவ்வளவு வேகமாக அழைத்து கொண்டு போகிறது. கணவனின் இடத்தை தந்தை எந்த கணமும் விழுங்குகின்றான் என்பதை கணிக்கவே முடியவில்லையே என எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருக்க பாரி சொன்னான். நீதான் எனது கண் கொண்டு பார்த்தவள். புரியாமல் விழித்தாள் ஆதினி. உண்மையில் நான் பச்சை புறா ஒன்று மாறுபட்ட குரலில் ஒலியைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அங்கவை காதல் பருவத்தில் நிற்கிறாள். அவளின் கண்கள் வழியே அவள் பார்க்க தொடங்கிவிட்டாள். அவளின் கண்களுக்கு சந்தன வேங்கைதானே முதலில் படும். அதைத்தான் தந்தை பார்த்திருப்பார் என்று நம்பிச் சென்றான். நீங்கள் ஏன் அதை ஒப்புக்கொண்டீர்கள் என்று கேட்டாள். மெல்லிய சிரிப்போடு பாரி சொன்னான். குழந்தைகளிடம் விட்டு கொடுக்கும் போது தோற்கும் போதுதான் ஓரான் தாய்மையை அனுபவிக்கிறான். இதை ஆதினி எதிர்பார்க்கவில்லை. சற்றே கலங்கிய அவள் பாரியின் நெஞ்சில் சாய்ந்து சுடுவெயில் மறைய இதழ் பதித்தாள். நள்ளிரவு சிறுநிலவு காடெங்கும் சாம்பல் தூவி கொண்டிருந்தது. ஊர் மன்றலில் பந்தங்கள் ஏற்றப்பட்டு எவ்வியூர் முழுக்க திரண்டிருந்தது. செய்தியை கேள்விப்பட்டு பலரும் இரவோடு இரவாக வந்து கொண்டிருந்தனர். மதங்கி யாழ் மீட்டத் தொடங்கியதிலிருந்து பார்வையாளர்கள் இமை சிமிட்டுவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. இசைக்கருவிகள் ஒவ்வொன்றாக இணைந்தன. சிறுபுறையும் அரிபுறையும் முழங்கும் போது இருள் நடுக்கம் கொள்ள தொடங்கியது. சலங்கை அணிந்த பெண்கள் இருவர் நெடுநிழல் நகர வெறிகொண்டு ஆடினர். பாரியின் இடது பக்கம் அங்கவை அமர்த்தியிருந்தாள். வலது பக்கம் அமர்ந்திருந்த ஆதினியின் அருகில் சங்கவை இருந்தாள். தேக்கன், முடியன் உள்ளிட்ட மரப்பலகை ஒன்றின் மேல் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு நேரெதிரில் பாட்டாபிரை என சொல்லப்படும் பாட்டன்மார்களுக்கான மேடை இருந்தது. எவ்வியூரின் மிக மூத்தவரான வாரிக்கையன் அங்குதான் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி முதியவர்கள் பலரும் அமர்ந்திருந்தனர். கூத்தின் பாங்கில் துயரத்தின் நெடுங்குரல் மேலே எழும்பியது. அழிந்த இனத்தின் கடைசி பாடகன் தனது குரல் நான்கள் வெடிப்பதை போல பாடத் தொடங்கினான். இன்றோடு குரல் வெடித்து சாக வேண்டும் என்பதே அவன் விளைவாக இருந்தது. ஆறா துயரை கலையாக்கும் போது கலைஞன் படும் வேதனைக்கு இணை கூற சொல்லவில்லை. குரலும் சலங்கையும் யாழும் பறையும் ஒன்றையொன்று விலகியும் விழுங்கியும் நகர்ந்தன. போர்க்குதிரைகளின் விரட்டுதலிலிருந்து தப்பியோடும் ஒரு இசைக்கலைஞரின் காலடியோசை தனித்து கேட்டு கொண்டிருந்ததைப் போல பாரி உணர்ந்தான். அந்த ஓசை எந்த கருவியில் இருந்து வருகிறது என்பதை அவன் கண்கள் தேடிக் கொண்டிருந்தன. எல்லோரும் மெயிர்சிலிர்த்து பார்த்து கொண்டிருந்த கணத்தில் இரு தடாரிகள் குதித்து உள்ளே இறங்கினான் மதங்கன். அதுவரை முழங்காமல் இருந்த அனைத்து தடாரிகளும் ஏக காலத்தில் ஒலி எழுப்பின. சற்றும் எதிர்பாராத பேரிசை பாரியை குலுக்கி உட்கார்ந்திருந்தது. பயந்த சங்கவை அம்மா என கத்திய ஓசை பக்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே கேட்டது. ஆதினி அவளை அணைத்து மடியில் இறுக்கி கொண்டாள். அதை கவனித்த பாரியின் கண்களுக்கு சிறுவயதில் பயந்து கத்திய ஆதினியும் சேர்ந்து தெரிந்தாள். மதங்கன் தாவி உள்ளிறங்கிய இடத்தில் மண் பெயர்ந்து மேலே எழுந்தது. வேட்டையாடிய யானையின் காலடி நிலத்தை அதிரச் செய்வதைப் போல அது இருந்தது. ஓர் ஆட்டம் தொடங்கும் கணத்தில் இவ்வளவு ஆவேசம் கொண்டு நிகழுமா என வியப்பில் எல்லோரும் இருந்தது. இருமுக பறையான தடாரியை கைகளால் எடுத்து அடித்து முழங்க வேண்டும். அவன் 2 நடை முன்னும் பின்னுமாக தவ்வி தவ்வி தடாரிகள் ஒலி எழுப்பி கொண்டிருந்தான். மதங்கனின் குடுமி கலன்று சிகை சுழன்று எழும்பியது. வெறியேறிய மதங்கன் கால்களை முன்னும் பின்னுமாக மாற்றி குதிகால்களால் குத்தி ஆடினான். மதயானை தனது நிழலை கொள்ள மீண்டும் மீண்டும் தந்தத்தால் மண்ணை குத்துவது போல அது இருந்தது. எல்லா கருவிகளும் முழங்கி கொண்டிருந்தன. பாரி உறைந்த நிலையில் மதங்கனை பார்த்து கொண்டிருந்தான். மூதாதையர்களின் ஆதிக்கூத்து மதங்கன் மயங்கி சரிந்ததோடு முடிந்தது. பின்னிரவில் கூத்து முடிந்ததும் எல்லோரும் கலைந்தனர். கலைஞர்கள் இசைக்கருவிகளை தூணில் எடுத்து கட்டினர். மதங்கனை அருகில் அழைத்து அமரச் செய்த பாரி அவன் உள்ளங்கையை தொட்டும் தடவியும் பார்த்தபடி நீண்ட நேரம் எதுவும் பேசாமல் இருந்தான். உள்ளங்கை சிவந்து இறுகி போய் இருந்தது. நீங்கள் இங்கேயே தங்கி விடுங்களேன் என்றாள் ஆதினி. இல்லை, நிலை கொள்ளக்கூடாது என்று தெய்வ வாக்கு என்றான் மதங்கன். நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தான் பாரி. நாங்கள் தப்பி ஓடுகிறோம். மீளா துயர் எங்களை விரட்டுகிறது. ஓரிடத்தில் நின்று விட்டால் துயர் முழுமையும் கவிர்ந்துவிடும். அதனால்தான் மறுபகல் காணாமல் இரவோடு இரவாக ஆடிய நிலம் விட்டு அகல்கிறோம். விலக்கி சொல்ல மனதில் துணிவில்லை. எனவேதான் தெய்வ வாக்கு என்கின்றோம் என்றான் மதங்கன். பாரிக்கு சொல்ல எதுவும் இல்லை. உனக்கு என்ன வேண்டும்? எது வேண்டுமானாலும் கேள், எடுத்துக்கொள் என்றான். மதங்கன் கேட்பதற்கு சற்றே தயங்கினான். தயங்காமல் கேளுங்கன் என்றான் தேக்கன். மதங்கன் மெல்லிய குரலில் கேட்டான். வேறு எதுவும் வேண்டாம், கொல்லிக்கட்டு விதை கொடுங்கள். பாரி அதிர்ந்து பார்த்தான். யாரும் எதிர்பாராத ஒன்று. என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. இப்படி ஒரு பொருள் இருப்பதே வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியாது. இதை எப்படி கேட்டான் மதங்கன்? நீடித்த மௌனம் கலைத்து தேக்கன் சொன்னான். பரம்பின் ஆதி பொருட்கள் குளம் தாண்டக்கூடாது என்பது குலநாகினி வாக்கு. வேறு எது வேண்டுமானாலும் கேளுங்கள்.
குலநாகினியின் வாக்கு காப்பாற்றப்படட்டும். நாங்கள் புறப்படுகிறோம் என சொல்லி வேறு எதுவும் கேட்காமல் மதங்கன் எழுந்தான். அவன் உள்ளங்கை பாரியிடம் இருந்து தடாரியை அடித்து அடித்து வடுவேறிய கை. அதை தொட்டு அழுத்தியபடி தலை நிமிராமல் பாரி சொன்னான், எடுத்து வாருங்கள். மாளிகையை நோக்கி வீரர்கள் ஓடினர். 4 நாட்களுக்கு முன்னர் மதங்கன் கூட்டம் மேற்கு எல்லையில் வழியே பரம்பு நாட்டுக்குள் நுழைந்தனர். பன்றி காட்டின் அடிவாரம் இருக்கும் காட்டலாம்தான் முதல் சிற்றூர். அந்த திசை வழியே நுழையும் எந்த பாணர் கூட்டமும் அந்த ஊரை வந்தடையும். அதன் பிறகு வீரன் ஒருவன் அந்த கூட்டத்தை அழைத்து கொண்டு 3 நாட்கள் பயணித்து எவ்வியூர் கொண்டு வந்து சேர்ப்பான். அப்படித்தான் இவர்களும் வந்தார்கள். வரும் வழியில் கூட்டத்தில் இருந்த பெண் ஒருத்தி மயங்கிச் சரிந்தாள். என்ன என அழைத்து வந்த வீரன் கேட்டறிந்த போது தொடர்ந்து ஆகாரமின்றி தொடரும் பயணம் இது அவனுக்கு தெரிய வந்தது. குடுவையில் இருந்த நீரை தெளித்து அவளை எழுப்பினார். பக்கத்தில் ஊர் எதுவும் இல்லை. உணவுக்கு என்ன செய்யலாம் என யோசித்த வீரன் சிறிது தொலைவில் இருந்த குளத்திற்கு அழைத்து சென்று மதங்கன் கூட்டமும் ஆவலோடு போனது. குளக்கரையை அடைந்ததும், நீங்கள் உட்காருங்கள், நான் மீன் பிடித்து வருகிறேன் என்றான். கையில் வலையும் இல்லை, குத்தீட்டி இல்லை. எதை வைத்து மீன் பிடிப்பாய் என மதங்கன் கேட்டான். இடுப்பு துணையில் முடிந்து வைத்திருந்த சிறிய காய் ஒன்றை எடுத்து காட்டினான் வீரன். இதை வைத்து எப்படி மீன் பிடிப்பாய் என கேட்டான் மதங்கன். பாருங்கள் என்று சொன்னான் வீரன். அந்த காயை அருகில் உள்ள கல் மீது வைத்து தட்டினான். அது 2 துண்டாக உடைந்தது. ஒரு துண்டை எடுத்து இடுப்பு துணியில் முடிந்து கொண்டான். மற்றொன்று துண்டை கல்லால் தட்டி பொடி பொடியாக ஆக்கினான். அதையும் துளியும் மிஞ்சாமல் எடுத்து குளத்தில் தூவி விட்டான். அவன் தூவிய இடத்தை பார்த்து கொண்டிருந்தான். நீர் சிறிது கலங்க ஆரம்பித்தது. சிற்றலைகள் தோன்றின. வீரன் சொன்னான், இது கொல்லிக்காட்டு விதை, காக்காய் கொல்லி விதை என்றும் சொல்வோம். அதை மீன்களும் பறவைகளும் விரும்பி தின்னும். பிறகு சிறிது நேரத்திலேயே மயக்கம் அடைந்து விடும் என்றான். மதங்கன் ஆச்சரியத்தோடு கேட்டான், மீன் எப்படி மயக்கமடையும்? அதோ பாருங்கள் என்றான் வீரன். மதங்கன் அந்த இடத்தை பார்க்கும்போது மீன் மேலும் கீழுமாக சுழன்றும் பிறண்டும் நீந்தி கொண்டிருந்தன. பெரும் மீன் ஒன்று மட்டும் வாளை மெல்ல அசைத்தபடி மிதக்க ஆரம்பித்தது. வீரன் உள்ளே இறங்கி ஒவ்வொன்றாக எடுத்து கொடுக்க ஆரம்பித்தான். வாய் விளந்து நின்ற மதங்கன் அதை வாங்கினான். 8 பேருக்கு தேவையான மீன்களை எடுத்த பிறகு வீரன் கரையேறினான். இன்னும் சில மீன்கள் மிதந்து கொண்டிருந்தன. நமக்கு இவை போதும், அவை சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்து நீருக்குள் சென்றுவிடும். அதுவரை பறவைகள் எதுவும் கொத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நெருப்பு மூட்ட தீக்கல் எடுக்க சென்றான் வீரன். மதங்கன் பார்த்து கொண்டே இருந்தான். மாளிகைக்கு சென்ற வீரர்கள் பெரும் தாளிப்பானையை தூக்கி வந்து பாரியின் முன்னால் வைத்தனர். மதங்கனின் கண்கள் வியப்பு நீங்காமல் பானைக்குள் பார்த்தன. அதே காய்கள். பாரி சொன்னான், எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். தேக்கனின் மனம் பதறியது. ஆதினிக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. குல வழக்கங்களை மீறும் இடங்களுக்கு சாட்சியாக நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் உள்நடுக்கம் கொள்வர். எல்லோருக்குள்ளும் ஒருவித அச்சம் உண்டானது. இறுக்கமான அந்த சூழலில் மதங்கனின் இரு கைகளும் தாளிக்குள் இருந்து கொல்லிக்காட்டு விதையை கை நிறைய அள்ளின. தடாரி பேரொலியை எழுப்பியபோது உணர்ந்ததைப் போல பல மடங்கு நடுக்கத்தை இப்போது உணர்ந்தனர். இதோட 9 ஓவராயிருக்கு. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஏன்னா இதுல 2 டைம் லைனே போய்கிட்டு இருக்கும். 3ஆவது டைம் லைன்ல போய்கிட்டு இருக்கும் இந்த பார்ட் மட்டும். ஏதாவது டவுட் இருக்கா? தூங்கிட்டாங்களா எல்லாம்? ஐயா இருக்கேன். ஆனா என்னன்னா, எனக்கு என்ன புரியல, ஒண்ணு புரியல, கரெக்டா தப்பான்னு தெரியல. அதாவது யாரோ 2 பேர், அதாவது அங்கவை சங்கவைன்னு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வெளில இருந்து வர ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி இருக்காங்களா? இல்ல என்னன்னா, அங்கவை சங்கவைன்றது வேல்பாரியோட பொண்ணுங்க. ஓகேவா? பெரியவ பேர் அங்கவை, சின்னவ பேர் வந்து சங்கவை. அங்கவை வந்து அங்கவைக்கு வந்து என்னன்னா திருமண வயது எட்டியிருக்கனால அவங்களுக்கு வந்து அந்த காதல் கதை வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பயே வந்து இந்த இதுதான், அது பேர் என்ன, நோ கேஸ்ட் நோ பார் மேரேஜ் எல்லாம் நடந்திருக்கும். சூப்பரா இருக்கும் அந்த இதெல்லாம். ஆமா. அவங்களுக்கு இப்ப என்னன்னா ஒரு இது இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்ப என்னன்னா அவங்களுக்கு அந்த காதல் வயது எட்டினால அவங்களுக்கு அந்த பருவத்துல இருக்கிறனால அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது. அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. யார்? வேல்பாரிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து ஒருத்தன் வந்து ஒரு குரூப் வந்து பார்க்க வருது. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு குரூப் பார்க்க வருது. யாருன்னா அந்த சேரனோட இது குட்டநாடு அரசனோட மந்திரி ஒருத்தன் பார்க்க வரான்ல. அவன் வர்றதுக்காக ஒரு பிளாஷ்பேக்ல தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப சொல்றதெல்லாம். அப்போ இன்னொரு மதங்கன் கூட்டம்னு ஒரு கூட்டம் உள்ள வருது. அது ஓகே. பட் ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, அதாவது அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல வருது. அது அவங்க அப்பா வந்து வேற ஏதோ அதாவது அவங்க அப்பா வேற ஏதோ சொல்ல வர, அந்த பொண்ணு வேற மாதிரி புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி தானே இப்ப கதை சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால கேக்குறேன். எனக்கு அது மட்டும் புரியல. அது என்னன்னா, ஆதினி யாருன்னா வேல்பாரியோட ஒய்ஃப். ஓகேவா? அவரோட பெரிய பொண்ணு அங்கவை. அவங்க வந்து என்னன்னா பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா, ஆதினி வந்து வேல்பாரிய புரிஞ்சுக்கிறத விட அங்கவை அதிகமா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா,
இவர் வந்து நின்னு ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மரத்த நின்னு பார்த்துட்டு இருக்கதா இவங்க நெனச்சுக்கிறாங்க. சந்தன வேங்கை மரத்த நின்னு பார்த்துட்டு இருக்கதா. சந்தன வேங்கை மரம் வந்து காதலுக்கான அடையாளம். இது வந்து முருகனும், வள்ளியும் கதைய சொல்றப்பயே நம்ம அதுல சொல்லியிருப்போம். ஸோ இவங்க காதலுக்கான அடையாளத்த தான் அவர் பார்க்கிறாருன்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கும். அவரோட பொண்ணு வந்து அவர்ட்ட, அப்பா வந்து சந்தன வேங்கை மரத்த தான் பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகேவா? ஆ ஆனா ஆதினி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து ஏதோ ஒரு பறவையோட குரல்ல வந்து ஒரு துயரம் இருக்கு. ஸோ அத தான் அவர் கவனிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வேல்பாரி என்ன சொல்லியிருப்பாருன்னா, பொய் சொல்லியிருப்பாரு. அங்கவை சொன்னா தான் கரெக்ட். அவர் பொண்ணு சொன்னா தான் கரெக்ட்ன்னு சொல்லிட்டு, அவர் போனக்கப்புறம் அவர் ஒய்ஃப் கிட்ட வந்து, இல்லம்மா நீ சொன்னா தான் கரெக்ட்ன்னு சொல்லி சரண்டர் ஆயிருப்பாரு. இதுதான் வந்து ஆக்சுவலா நடந்தது. ஃபர்ஸ்ட்டா? ஓகே. ஐயா இப்ப இருக்கிற வரைக்கும் கேரக்டர் என்னன்னா, வேல்பாரி, அதுக்கப்புறம் இப்ப இந்த பொயட் ஒருத்தரு, ஊர விட்டு ஊர் ம். டிராவல் ஆன பொயட் ஒருத்தரு, அதுக்கப்புறம் ம். அந்த என்னது ட்ரம்ஸ் ப்ளே பண்றாங்களே, மதங்கன், மாதன், மதங்கி. மாதியா. மதங்கன், ஓகே. மதங்கி. அவங்க இவங்க அதாவது இவங்க எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? டிராவல் பண்ணும்போது நடுவுல இவங்கள பார்த்துருக்காங்க. இல்ல இவங்க யாருமே டிராவல் பண்ணல ஆக்சுவலா. அ டிராவல் பண்ணது யாருன்னா, மதங்கன், மதங்கி மட்டும் வந்திருக்காங்க. இந்த மதங்கன், ம். மதங்கி வந்து பார்க்குறாங்கல்ல இவங்கள. அ ஒரு அந்த இது ஒரு புரோகிராம் நடக்குது. இங்க வந்து டான்ஸ் புரோகிராம் பண்றாங்க. பண்ணி ஓகே. முடிச்சக்கப்புறம் திரும்ப அதுலருந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. இது ஃபிளாஷ்பேக்குள்ள ஃபிளாஷ்பேக் இந்த இடத்துல வந்து. இவ்வளோ நேரம் நம்ம நடந்து பேசிட்டு இருக்கதே ஒரு ஃபிளாஷ்பேக்கு. அ இது இருக்குல்ல, ஓகே. நம்ம இப்போ இவ்வளோ நேரம் இது இப்போ மதங்கன் மதங்கி வர்றதுக்கு முன்னாடி இவங்க இந்த சந்தன வேங்கை மரத்த பத்தி பேசுறதுமே ஒரு ஃபிளாஷ்பேக் தான். இது எங்க இந்த ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இவங்க இப்போ கபிலர் வந்த காலகட்டம் இருக்குல்ல, இப்போ வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கு முன்னாடி இப்போ நான் வரேன். கபிலரும் ஓகே, 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 ம். ஓகே, அ ஓகே. புரியுது, அ புரியுது, புரியுது. இப்போ அங்க வந்து குட்டநாடு மந்திரி வரான். அவன் வந்து இவங்கள வந்து பார்க்க வரான். அங்க இவங்க ஏன் பார்க்க வராங்கன்னு சொல்லி கதை சொல்றதுக்காக ஒரு ஃபிளாஷ்பேக் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு சொல்லி போயிருக்காங்க. இந்த 3 மாசம் ஓகே, முன்னாடி ஓகே. நடந்த கதைக்கு அப்புறம், இந்த 3 மாசம் நடந்த கதையில மதங்கனோட கூட்டம் வருது. இப்ப அந்த மதங்கனோட கூட்டத்துக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக், சின்ன ஃபிளாஷ்பேக் போச்சு. இவங்களுக்கு எப்படி ஓகே. கொல்லிக்காட்டு விதைன்னா என்னன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஃபிளாஷ்பேக். இப்ப திரும்ப ம். நிகழ்காலத்துக்கு வந்துட்டாங்க. நிகழ்காலம் இல்ல, இந்த இந்த இடைப்பட்ட காலத்துக்கு வராங்க. வந்து இப்ப இந்த இப்ப கொல்லிக்காட்டு விதைய எப்படி குடுக்குறான் அப்படிங்கிறது தான் வந்து இங்க இந்த கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் மாரி ஒரு மீன் புடிச்சு காமிச்சிருக்காரு மொத்தமா. அந்த மறுபடியும் இப்போ ஆமா. வந்து அத ட்ரம் ம். பேரல்ல எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் குடுத்துட்டு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்கிற மாரி சொல்றாங்க. கரெக்ட்டா? ஆமா சொல்றாரு. ஆமா. இந்த மாரி சொல்றாரு. ஓகே, இந்த இதுக்கு அப்புறம் வந்து இன்னும் நம்ம ஆனா நிகழ்காலத்துக்கு வரல. இப்ப வந்து நடுவுல இருக்க அந்த ஓகே, ஃபிளாஷ்பேக்ல வந்துட்டு இருக்கிறோம். இது வந்து ஓகே, வேல்பாரியோட ஓகே, பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க இதுக்குள்ள போய் வேல்பாரியோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த அந்த குட்டநாடு அரசன் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துருச்சு இப்ப. இது 2மே கலந்து வரும். 2 பாயிண்ட் ஆஃப் வியூமே கலந்து தான் இருக்கும். ஓகே, ஓகே. கண்டிப்பா. நம்ம இந்த 10வது இத முடிச்சு அடுத்த இதுல வந்து நம்ம 11 புதுசா இது பண்ணிக்கலாம். அடுத்ததுல ஆரம்பிச்சுக்கலாம். இது 10வதோட முடிச்சிடலாம். 10வது இதுதான். இப்ப இந்த டைம் லைன்ல இருந்து எந்த டைம் லைனுக்கு போகுதுன்னு தெரியலையே. ஓகே. இப்ப வந்து அதான் இவரு வந்து இத குடுக்குறாரு. அது என்ன கொள்ளிக்காட்டு விதைய குடுக்குறாரு. இதுக்கு அடுத்து வந்து எங்க போகுதுன்னு வந்துடுறேன். ஓகேவா? யவனர்களின் செலாண்டிய கப்பல். யவனர்கள்னா வந்து கிரேக்கர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேவா? சாரி செலாண்டியா இல்ல, சொலாண்டியா அது. யவனர்களின் சொலாண்டிய கப்பல் வழக்கம் போல் அரபு துறைமுகங்களில் தங்காமல் ஓசிலிஸ் வழியாக சிந்து நதியின் முகத்துவாரத்தில் இருக்கும் பாப்ரிகோன் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது. கப்பலின் மாலுமிகள் எபிரஸ் நீண்டகால கடல் அனுபவம் பெற்றவன். கடற்காற்றின் குறிப்பு அறிந்து கப்பலை செலுத்துவதில் கை தேர்ந்தவன். அதனால்தான் மிகப்பெரிய கப்பலான சொலாண்டியாவின் பயணம் இவன் வசமே பல ஆண்டுகளாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கப்பலின் பாதுகாப்பு தளபதி திரேசியன். தனி ஒருவனே கப்பலை நகர்த்தி விடுவது போன்ற உடலமைப்பு கொண்டவன். கடற்கொள்ளையர்களிடமிருந்து தற்காத்து சொலாண்டியாவின் பயணம் தொடர்ந்து வெற்றிகரமாக அமைய இவனே முதற் காரணம். இவர்களது படைவீரர்களும் அளவற்ற திறமை கொண்டவர்கள். பாப்ரிகோன் துறைமுகம் சரக்கு வணிகத்தின் முதன்மையானது என சொல்ல முடியாது. ஆனாலும் கப்பல்கள் பல நாட்களுக்கு இங்கு தங்கி செல்வது வழக்கம். காரணம் இந்த நிலப்பரப்பின் தனித்த அடையாளமாக விளங்கும் யவன இந்திய வம்ச கலப்பால் உருவான அழகிகள். ஒரு சாயலில் யவன தேவதைகளாகவும் மறுசாயலில் இந்திய பதுமைகளாகவும் காட்சி தருபவர்கள். அவர்களின் படுக்கையை விட்டு கப்பல் மாலுமிகள் அவ்வளவு எளிதில் விலகுவதில்லை. நீலம் பூத்த கண்களையும் செழித்த கொங்கைகளையும் ஒரு சேர பார்க்கும் எந்த ஆணும் அணைத்த கையை பிரித்து எடுக்க மாட்டான். வேறு வழியே இல்லாமல் தான் எபிரஸ் வெளியே ஏறி கப்பலுக்கு வந்து சேர்வான். ஆனால் திரேசியன் வந்து சேர அதன் பின் 1 வாரம் கூட ஆகலாம். உடலே ஒரு மர்ம குகை போல் இருக்கிறது எபிரஸ். வெளிர் மஞ்சள் நிறம் கொண்ட யவன அழகிகளுக்குள் நுழைந்து கருமஞ்சள் நிறம் கொண்ட இந்திய பதுமைக்குள் வெளியே கரை சேர்ந்தேன் என சொல்லியபடி கப்பலுக்குள் வருவான். அவனை கோபம் கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த பயணத்தின் மிக ஆபத்தான பகுதி இனிமேல்தான் ஆரம்பிக்கிறது. கட்ச் வளைகுடா ஆழமற்றது மட்டுமல்ல, கூர்மையான பாறைகள் நிரம்பியதும் கூட. எந்த நேரத்திலும் கப்பலின் அடிபாகம் நொறுங்கும். மிக கவனமாக அதை கடந்து சுபாகர வந்து சேர வேண்டும். கரையை ஒட்டி பயணிக்கும் இந்த போக்குவரத்து தான்
துருவங்களை கடந்த வணிகத்திற்கு அச்சாணியாக இருக்கின்றது. ஆனால் அவற்றின் மிக ஆபத்தான பகுதிகளான மேலிமேடுவும் மங்களகிரியும் அடுத்தடுத்து உள்ளன. இதை கடற்கொள்ளையர்களின் நாடக யவனர்கள் குறிவைத்துள்ளனர். இதை கடப்பதுதான் மொத்த பயணத்திலும் மிக கடினம். இதை வெற்றிகரமாக கடந்துவிட்டால் அதன் அதன் பிறகு தீண்டீஸுக்கு வந்து விடலாம். யவனர்கள் தொண்டியை தீண்டீஸ் என அழைத்தனர். ஓகே. அவர்கள் இந்த நிலப்பரப்பிற்கு சம்புத்தீவு அல்லது நாவத்தீவு என பெயரிட்டுள்ளனர். நாவல் மரங்கள் அதிகம் இருப்பதால் இந்த பெயர் காரணம். இந்த நிலப்பரப்பு நாற்சதுர வடிவில் உள்ளது என்றும் அதில் 65 ஆறுகளும் 118 நாடுகளும் அவர்கள் குறிப்பு எடுத்து வைத்திருந்தனர். இந்த நாற்சதுரத்தின் ஒரு முனை திரும்பும் இடமே தொண்டி. இங்கு வந்துவிட்டால் அதன் பிறகு மிக பாதுகாப்பான பயணம் ஆரம்பமாகும். அது மட்டுமல்ல, இந்த நெடும் பயணத்தின் முக்கிய வணிகமே இனிமேல்தான் உள்ளது. நாற்சதுரத்தின் முதல் முனையே தொண்டியை விட்டு திரும்பும் கப்பல்கள் அடுத்து முசிறியை அடையும். அதன் பிறகு சற்று பயணித்து மறு திருப்பத்தில் குமரியை அடையும். அங்கு இருந்து வைப்பூருக்கு செல்லும். பின்னர் புகார் பக்கம் வந்து சேரும். கப்பலின் பெரும்பாலான பொருட்கள் இறக்கி ஏற்றப்பட்டு கப்பல்கள் மீண்டும் யவனத்தை நோக்கி பயணத்தை தொடங்கும். சொலாண்டியா கப்பல் நற்பகலில் தொண்டி துறைமுகத்திற்குள் நுழைந்தது. பிரம்மாண்டமான கப்பலின் வருகையை மிக தொலைவிலேயே கண்டறியப்பட்டுவிடும். பாய்மரத்தின் உப்பிய வயிற்றில் விலைமதிப்பற்ற வணிகத்தை சூழ்கொண்டு வரும் யவன தேவதையைப் போல சொலாண்டியா வந்து நிற்கும். கடற்காகங்களின் கரைச்சல் அலையின் இரைச்சலையும் மிஞ்சிக் கொண்டிருக்க எபிரஸ் நங்கூரத்தை இறக்க கட்டளையிட்டான். சேரர் குலம் இரு கொடி வெளிகளாக பிரிந்து நாளாகிவிட்டது. முன்னவன் உதியன் பரம்பரை என அழைக்கப்பட்டான். வஞ்சியை தலைநகராக கொண்டு முசிறியை துறைமுக பட்டணமாக அமைத்து அவன் ஆட்சி நடத்தினான். அவனது நாடு குட்டநாடு என அழைக்கப்பட்டது. பின்னவன் அந்துவன் பரம்பரை என அழைக்கப்பட்டான். மாந்தையை தலைநகராகி கொண்டு தொண்டியை துறைமுக பட்டணமாக அமைத்து அவன் ஆட்சி நடத்தினான். அதாவது ஆக்சுவலா என்னன்னா அதாவது சேர சோழ பாண்டியர்கள்ல சேரர்கள் மட்டும் 2ஆ பிரிஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்து என்னன்னா மூத்த பரம்பரை வந்து உதியன் பரம்பரை அப்படின்னும், இளையவன் பரம்பரை வந்து அந்துவன் பரம்பரை அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2ஆ பிரிச்சு ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து வஞ்சிய தலைநகராகவும், அதாவது உதியன் பரம்பரை வந்து வஞ்சியை வந்து தலைநகராகவும், முசிறியை வந்து துறைமுகமாகவும் வச்சிருக்கிறாங்க. அந்துவன் பரம்பரை வந்து மாந்தையை வந்து தலைநகரமாகவும் தொண்டியை வந்து துறைமுகமாகவும் வச்சிருக்கிறாங்க. இது வந்து சேரர்கள் மட்டும் ரெண்டு வகையான சேரர்களும் இருப்பாங்க. கொட்டநாடு குடநாடுன்னு 2ஆ பிரிஞ்சிருக்கிறனால ஸோ அந்த 2 சேரர்களை பற்றி இதில் பேச வேண்டியது இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இது வந்து இது பண்ணிட்டேன். மிச்ச மூவேந்தர்கள் இருக்க மிச்ச 2 பேர் வந்து அவங்க தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இருவரும் சேரனின் கொடிவழிக்குள் உரிமை கொள்வர். உதியன் மரபில் இப்பொழுது குட்டநாட்டை ஆட்சி செய்பவன். உதியஞ்சேரல் இவனது தம்பி கடுங்கோன் வழியானதால் இவன் அரசதிகாரத்தில் விருப்பமற்றவன். அந்துவன் மரபில் இப்பொழுது குடநாட்டினை ஆட்சி செய்பவன். குடவர்க்கோ அவனுக்கும் உடற்பிறந்தோர் யாரும் இல்லை. ஓகே, திரும்ப ஒரு தடவை படிச்சிடறேன். நானே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் படித்தேன். இது யாரோட இதுனா இருங்க வரேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்துவன் பரம்பரை ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, அந்துவனோட பரம்பரை வந்து குடநாடு, அவங்க வந்து ஆள்றதான் குடநாடு. இது சேரனின் கொடிவழிக்கு வந்து உரிமை கொள்வர்னா அவங்க வந்து சேரனோட டைரக்டான வழியில் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிறாங்க. இதே இதில் வந்து உதியன் மரபில் இப்பொழுது குட்டநாட்டை ஆட்சி செய்வான். உதியஞ்சேரல் இருக்கான்ல, அவன் வந்து குட்டநாட்டை ஆட்சி செய்கிறான். இவரோட தம்பி வந்து கடுங்கோன் வழியாதன். இவன் தான் வந்து அவனுக்கு வந்து அரசியலில் வந்து பெருசாக விருப்பம் இல்லாதனால ஸோ அந்துவன் பரம்பரை வந்து குடவர்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் வந்து அதை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து உதியஞ்சேரல், ஒருத்தர் வந்து குடவர்கோவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த பேர் நீங்கள் அவ்வளோ பக்காவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இதே ஆகிடும். அவங்களே சரி ஓகே சேர மன்னர் அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், அவ்வளோதான். கடற்கரை மாளிகையில் ஓய்வெடுத்திருந்தான் எபிரஸ். வழக்கம் போல பவளக்கற்களும் ரசக்கண்ணாடிகளும் மது பாட்டில்னு படிக்கிறேன், மது புட்டிகளும் இறக்கி கொண்டிருந்தன. மாற்றாக அந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றப்பட வேண்டிய பொருட்கள் மிளகும் உதிரவேங்கை மரத்தின் பட்டைகளும் தான். குடநாட்டில் மிளகு விளையும் பகுதி அளவில் சிறியதே. அதனால் அந்த கடற்கரையில் சில திரளி மர படகுகளே நிற்கின்றன. உதிரவேங்கை பட்டை மிகுந்த மருத்துவ குணம் உண்டது. அதை யவனர்கள் கண்டிப்பாக வாங்குவார்கள். இது பொருட்களையும் நடக்கும் வணிகத்தின் மதிப்பு மிக குறைவுதான். எனவே வேகமாக சரக்கை இறக்கி விட்டு செல்வதிலேயே மாலுமிகளும் உடன் வந்துள்ள வணிகர்களும் தீவிரமாக
ஏற்ற வேண்டிய பொருட்களை ஏற்றி திரும்பி வரும்போதுதான் ஏற்றுவர். பொருட்களை எல்லாம் இறக்கப்பட்டு விட்ட செய்தி கிடைத்ததும் எபிரஸ் மாளிகையிலிருந்து புறப்பட தயாரானான். அப்பொழுது மாளிகைக்கு வந்தான் குடநாட்டு அமைச்சன் கோளூர் சாத்தான். தளபதிக்குரிய உடலமைப்பும் அமைச்சனுக்குரிய அறிவு கூர்மையும் ஒருங்கே அமையப்பெற்றவன் யவனத்துடனான குடநாட்டு வணிகத்தை முதல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என முனைப்புடன் இருப்பவன் அவன். அவனுடன் 2 வணிகர்களும் வந்திருந்தனர். திரேசியன் தனது கப்பலை நோக்கி வந்தான். அவன் வீரர்களை தளபதிக்கு உரிய ஆயுத மரியாதையை செய்து அவனை கப்பலுக்கு வரவேற்றனர். உள்ளே வந்த பிறகுதான் அவனுக்கு தெரிந்தது எபிரஸ் இன்னும் வரவில்லை என்பது. எப்போதும் எனக்கு முன்னமே வந்து விடுவான், ஏன் தாமதம் என கேட்டான். யாருக்கும் தெரியவில்லை. குடநாட்டு அழகிலால் காலதாமதம் ஏற்பட வாய்ப்பில்லையே என எண்ணியபடி அவனது மாளிகையை நோக்கி திரேசியன் நடந்து போனான். வீரர்கள் அணிவகுத்து சென்றனர். காவலாளி கதவை திறக்க மாளிகையின் உள்ளே நுழைந்தான் திரேசியன். பெரும் வியப்பில் ஆழ்ந்து போய் எபிரஸ் அமர்ந்ததை கண்டான். அவனது எதிர் இருக்கையில் கோளூர் சாத்தனும் வணிகர்களும் இருவரும் உட்கார்ந்து இருந்தனர். நடுவில் இருந்த பலகையில் மேல் தங்கத்தாலான வட்டத்தட்டில் கொல்லிக்காட்டு விதைகள் வைக்கப்பட்டிருந்தது. புகார் சென்று திரும்புபவர்களுக்கு நீங்கள் சேகரித்து வையுங்கள், இதற்கு என்ன விலை கொடுக்கவும் நான் தயார் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு எழுந்தான் எபிரஸ். கப்பலை நோக்கி அவனும் திரேசியனும் பேசிக்கொண்டே வந்தனர். எபிரஸ் சொன்னான், ஒருவேளை இந்த வணிகம் கைகூடினால் தொண்டி துறைமுகம் பிற 3 துறைமுகங்களையும் விட வணிகத்தில் விஞ்சிவிடும். அது மட்டுமல்ல, நாம் யவனத்தின் மந்திர ஆற்றல் மிக்க மனிதர்களாக மாறுவோம். கடம்ப மரத்தில் இருக்கும் முருகனை வழிபட்டு திரும்பும் பாரி குடநாட்டு அமைச்சன் இப்பதான் இதுக்கே வந்திருக்கிறோம். அதாவது இவ்வளவு நேரம் எதுக்காக அவங்க அந்த யார் இந்த கோளூர் சாத்தான் எதுக்காக இந்த சேர நாட்டு அமைச்சன் இவங்களை பார்க்க வந்தான்னு சொன்னதுக்கு அந்த ரீசன் இதுதான். யார்கிட்டனா இப்போ மதங்கண்ட இருந்து இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, அவங்க அந்த கொல்லிக்காட்டு எடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? அந்த கொல்லிக்காட்டு விதையை யவனர்கள்ட்ட விற்கலாம், நல்ல நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச அப்படி ஒரு பிளான் பண்ணி தான் வேல்பாரியை பார்க்குறக்கு மீட் பண்ணுறக்காக வந்திருக்காங்க. இப்போ தான் நம்ம நிகழ்காலத்துக்கே வரோம். இப்போ தான் திரும்ப அந்த கடம்ப மரத்தை கும்பிட்டுட்டு இருந்தாரில் அங்கே வந்திருக்கிறோம். இப்போ தான் கடம்ப மரத்தில் இருக்கும் முருகனை வழிபட்டு திரும்பும் பாரியிடம் குடநாட்டு அமைச்சன் வந்திருக்கும் செய்தி சொல்லப்பட்டது. அவன் மாளிகையை நோக்கி சென்றான். அவனும் முடியனும் தேக்கனும் வந்தனர். சேரகுலத்தின் அந்துவன் பரம்பரையின் மீது மட்டும் பரம்பு நாட்டுக்கு சிறு மதிப்பு உண்டு. அதனால் அவர்களை அழைத்து வர ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கபிலர் வந்ததால் எவ்வியூரே திளைத்து கொண்டிருந்த நேரம் இது. பாரியின் மனம் பூத்து கனிந்திருந்தது. 60ஆம் கோழி இன்னும் கிடைக்கவில்லை என்ற கவலை மட்டுமே மனதின் ஓரத்தில் இருந்தது. அதுவும் எந்த நேரத்திலும் சரியாகிவிடக் கூடியதுதான். மாளிகைக்குள் நுழையும் பாரியின் முகமலர்ச்சியை பார்த்த அமைச்சன் கோளூர் சாத்தனுக்கு அகமகிழ்வு கொண்டான். தான் வந்த வேலை நல்லபடியாக முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஆழமானது. அவன் கொண்டு வந்த பரிசு பொருட்களை பாரி அமரும் இருக்கைக்கு முன்பாக வைத்திருந்தனர். யவனத்திலிருந்து வாங்கப்பட்டு வந்த ரசக்கண்ணாடி நடுவில் வைக்கப்பட்டிருந்தது. கண்ணாடியின் மேல் 2 யவன அழகிகள் உருவங்கள் கொண்ட மர வேலைப்பாடுகள் இருந்தன. இருக்கையில் அமரும் பாரியின் முகத்தை அந்த கண்ணாடி அவனுக்கு காட்டுவது போல் இருந்தன. அமைச்சன் ஆரம்பித்தான். பரம்பின் மாமன்னரை வணங்குகிறோம். குடநாட்டு வேந்தன் குடவர்கோவின் அன்பு பரிசை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று முன்னால் பரப்பி வைக்கப்பட்டிருந்தவற்றை பார்த்து சொன்னான். பாரியின் உதட்டோரம் தொடங்கிய மெல்லிய சிரிப்பு முழுமை கொள்ளாமல் வேகமாக முடிந்தது. வந்ததன் நோக்கம்? காணிக்கையை ஏற்பதை பற்றி நீங்கள் எதுவும் பேசவில்லையே. பாரி கேள்விக்குள் போனது சற்றே வியப்பை ஏற்படுத்தியது. அமைச்சன் சொன்னான், குடநாட்டு வேந்தர் வணிக பேச்சு ஒன்றுக்காக என்னை அனுப்பி வைத்தார். வணிகம் இயற்கைக்கு எதிரானதே, அதை ஏன் என்னிடம் பேச வந்தீர்கள்? அமைச்சன் எச்சில் விழுங்கினான். வணிகம்தானே ஒரு அரசின் அச்சாணி. வணிகம் செழித்தால் தானே அரசு செழிக்கும். அரசு செழித்தால் தானே மக்கள் செழிப்பர். வணிகமே இல்லாததால் தான் நாங்கள் செழித்திருக்கிறோம் என்று சொன்னார் பாரி. சற்று இடைவேளை விட்டு சொன்னான், எந்த மன்னனின் காலடியும் பரம்பின் தட்டுகள் பணிந்து வைக்கப்பட்டதில்லை என்பதை அறிவீரா? அமைச்சன் அதிர்ச்சி அடைந்தான். பாரி தொடர்ந்தான், இயற்கை வழங்குகிறது, நாம் வாழ்கிறோம். இடையில் விற்கவும் வாங்கவும் நாம் யார்? கொல்லாமலும் கொடுக்காமலும் எப்படி வாழ முடியும் மன்னா? பரம்பு நாட்டுக்கு தேவையான உப்பை உமணர்களிடமிருந்து நீங்கள் வாங்கத்தானே செய்கிறீர்கள். எங்களுக்கு தேவையானதையும் அவர்களுக்கு தேவையானதையும் பரிமாறிக்கொள்கிறோம். பகிர்ந்து உண்பதும் பரிமாறி வாழ்வதும் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்தவை. அதுதானே வணிகமும்? இல்லை, பரிமாற்றம் என்பது தேவை சார்ந்தது. வணிகம் என்பது ஆதாயம் சார்ந்தது. ஆதாயம் மனித தன்மையற்றது, மாண்புகளை சிதைப்பது. யவன அழகிகளை எனது காலடியில் பரப்ப உங்களை தயார் செய்வது, இதனினும் கீழ்மை அடைய தூண்டுவது.
என சொன்ன பாரி சற்றே குரல் உயர்த்தி சொன்னான். நான் சொல்வது விளங்கவில்லையா? எனது காலடியில் யவன அழகிகளின் சிற்பத்தை பரப்புகின்ற உன் மன்னன் இதைவிட பெரிய ஆதாயத்திற்காக வேறொருவருடைய காலடியில் எவற்றையெல்லாம் பரப்புவான்? அமைச்சனின் நாடி நரம்புகள் ஒடுங்கின. நாட்டை ஆள்பவர்கள் நீங்கள். அமைச்சர்களாகிய நாங்கள் உங்களின் சொற்கேட்டு பணியாற்றுபவர்கள். தற்காத்து பதில் சொன்னான் அமைச்சன். நாங்கள் ஆள்பவர்கள் அல்லர், ஆளப்படுகிறவர்கள். இயற்கைதான் எங்களை ஆளுகின்ற. சற்று மௌனத்திற்கு பிறகு அமைச்சன் சொன்னான், உங்களையும் பரம்பு நாட்டையும் எந்த கணமும் அழிக்க துடித்து கொண்டிருந்தான் குட்டநாட்டு அரசன் உதியஞ்சேரல். அவனே இப்போது யவன வணிகத்தின் உச்சத்தில் இருக்கிறான். அவனிடம் சேரும் ஒவ்வொரு செல்வமும் பரம்பு நாட்டுக்கு எதிரான போர் ஆயுதமே. வணிகத்தில் அவனை விஞ்ச குடநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. நீங்கள் எங்களுக்கு உதவினால் எங்களால் அதை சாதிக்க முடியும். உதியஞ்சேரலை பின்னுக்கு தள்ள முடியும். நாங்கள் பரம்பின் நண்பர்கள் என்றும் உங்களுக்கு துணையாய் நிற்போம். எங்களை நீங்கள் எதிர்க்க முடியாததானால் நண்பர்கள் என சொல்லிக் கொள்வதை ஏற்க மாட்டோம். நட்பின் பொருள் மிக ஆழமானது. உதியஞ்சேரலைப் போல வணிகத்திலும் நீங்கள் பெரும் செல்வம் ஈட்டுவீர்களானால் இவ்வளவு பணிவுடன் பேசுமாறு உங்கள் மன்னன் சொல்லி அனுப்பியிருக்க மாட்டான். அப்படியென்றால் எங்களுக்கு குட்டநாடு அரசுக்கும் வேறுபாடில்லை என்று கருதுகிறீர்களா? உண்டு. உதியஞ்சேரலின் தந்தை என்னால் கொல்லப்பட்டவன். உங்கள் மன்னனின் தந்தை என்னால் வாழ அனுமதிக்கப்பட்டவன். அது மட்டுமே உங்கள் இருவரின் அணுகுமுறைக்கும் வேறுபாட்டுக்கும் காரணம். வேறு அடிப்படை காரணங்கள் இல்லை. புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதை அமைச்சன் உணர்ந்தான். ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. சொல்ல அனுமதிப்பீர்களா? என்ன? உட்கார்ந்த கணத்தில் 3 முறை இந்த ரசக்கண்ணாடியை நீங்கள் பார்த்தீர்கள். உங்களை அறியாமலேயே உங்கள் கை மீசையை சரிபார்த்து கொண்டது. இந்த வேளையில் நீங்கள் தனித்து இருந்தால் அது உங்களை 300 முறையாவது பார்க்க வைத்திருக்கும். உங்களின் தேவையாக அது மாறும். எது ஒன்றையும் தேவையானதாக மாற்றுவதுதான் வணிகம். வணிகத்திடம்தான் ஆசையின் திறவுகோல் உள்ளது. அதை வெல்லும் ஆற்றல் யாருக்கும் இல்லை. இதுவரை நீங்கள் எங்களை பார்த்ததில்லை. இப்போது பார்த்து விட்டாய் அல்லவா? இதை வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என உலகுக்கு சொல். போ, நீ போகலாம். சொல்லிவிட்டு எழுந்தான் பாரி. பாரியின் வருகையை அவன் குடும்பமே எதிர்பார்த்து காத்திருந்தது. மாளிகையின் முன்புறம் கதவு திறக்க அவன் உள்நுழைந்தான். அவளோடு எதிர் நின்ற அங்கவை கேட்டால், தந்தையை ஏன் இவ்வளவு நேரம்? வணிகம் பேச குடநாட்டு மன்னன் ஆள் அனுப்பியிருந்தான். அருகில் இருந்த ஆதினி சற்றே பதற்றமாய் பாரியின் முகத்தை பார்த்தாள். அங்கவை அம்மாவின் கைகளை பற்றி கொண்டு சொன்னாள், கபிலர் வந்திருப்பதால் தந்தை கோபம் கொண்டிருக்க மாட்டார் இல்லையா? இல்லையா தந்தையே? ஆம் மகளே, வணிகம் பேசி திரும்பும் ஒருவனுக்கு கைகால்களை இருப்பதை பார்க்க எனக்கும் வியப்பாகத்தான் இருக்கின்றது. என்ன வணிகம் பேச வந்தான்? அதை நான் கேட்கவில்லையே மகளே. அதனால்தான் அவன் தப்பி போயிருக்கிறான். பாரி மாளிகையின் நடுவில் இருக்கையில் அமர்ந்தான். அவன் அருகில் அமர்ந்த இளையவள் சங்கவை தந்தையின் கையை தனது மடியின் மேல் வைத்து சேவல் இறகால் மெல்ல வருடினாள். பாரி கேட்டான், ஆவலோடு எதிர்பார்த்ததாக சொன்னீர்களே, எதற்காக? மூவருக்குமே பாரியின் கேள்வி வியப்பையே ஏற்படுத்தியது. என்ன தந்தையே, வந்தவன் உங்கள் மனநிலையை கலைப்பதாக எதையும் கேட்டானா? அப்படி எதுவும் இல்லை மகளே. எங்களின் தந்தையை நாங்கள் அறிவோம், மறைக்க முயலாதீர்கள். இவ்வளவு தொலைவு மேல் ஏறி வந்து வணிகம் பேசுகிறான் என்றால் அவனது துணிவுக்கு காரணம் அவனுடைய வலிமையாக இருக்காது. அவன் பெறவில்லையும் ஆதாயமாக இருக்கும் என தோன்றுகிறது. என்ன பொருளுக்காக வந்தான் என்பதை கேட்டிருக்க வேண்டும். அதற்காக கவலை கொள்ளாதீர்கள். வந்தவர்களை திருப்பி அனுப்ப எல்லை வரையும் முடியனும் போயிருக்கிறான் அல்லவா? நிச்சயமாக அறிந்து வருவான் என்றாள் ஆதினி. சங்கவை பாரியின் கைகளை இறகால் வருடியபடியே இருந்தாள். என்ன மகளே, தந்தைக்கு வருடி குறிக்கிறாய்? ஆம் தந்தையே, சேவல் இறகால் வருடினால் சுகமாக இருக்கும் அல்லவா? அதனால்தான். மயில் இறகுதான் வருடுவதற்கு ஏற்றது. ஆனால் இந்த இறகுதானே உங்களுக்கு பிடிக்கும் என சொன்னவள் தந்தையின் முகம் பார்த்து சொன்னாள், இது சேவலின் இறகு அல்ல, கோழியினுடையது. அப்போதுதான் பாரிக்கு புரிந்தது. 60ஆம் கோழி கிடைத்து விட்டதா என்று கத்தியபடி மகள்களை வாரி அணைத்தான் பாரி. எல்லையை கடக்க சிறிது தொலைவே இருந்தது. கோளூர் சாத்தன் குழுவினருடன் முடியனும் பரம்பின் வீரர்களும் சிலரும் வந்து கொண்டிருந்தனர். முன்னால் செல்லும் முடியனின் இடுப்பின் ஒரு பக்கம் வாளும் மறுபக்கம் கொம்பும் தொங்கிக் கொண்டிருந்தன. அதை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தான் கோளூர் சாத்தன். கிரி ஈட்டி, கேடயம், சூரிவாள் என எவ்வளவோ ஆயுதங்களை உருவாக்கி பிற நாடுகள் முன்னேறிவிட்டன. இன்னும் இடுப்பில் கொம்பை கட்டி கொண்டு அலைகிற இந்த மலைவாழ் கூட்டத்திற்கு வணிகத்தின் பயனை எப்படி புரிய வைப்பது என்ற எண்ணமே கோளூர் சாத்தனின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. முன்னால் போய் கொண்டிருந்த முடியன் கேட்டான், என்ன பொருளுக்காக வணிகம் பேச வந்தீர்கள்? கோளூர் சாத்தனின் முகம் மலரத் தொடங்கியது. தனக்குள் ஓடியது போலவே வணிகம் சார்ந்த எண்ணமே இவனுக்குள்ளும் ஓடியிருக்கின்றது என்ற ஆர்வத்தில் தான் கேட்கிறான். அதை ஊதி பெரிதாக்கி விடலாம். இன்றில்லாவிட்டாலும் நாளை உதவும் என எண்ணினான். உடன் வந்த வணிகனை பார்த்து கையசைத்தான். அதில் ஒருவன் தனது இடுப்பில் முடிச்சிட்டு இருந்த கொல்லிக்காட்டு விதையை எடுத்து கொடுத்தான். அதை வாங்கிய முடியனின் கைகள் நடுங்கியது.
கண்களை நம்ப மறுத்து அந்த விதையை கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தான். உயிரற்ற குரலில் கேட்டான். என்ன விலை கொடுத்திருந்தாலும் மதங்கன் இதை விற்றிருக்க மாட்டான். அவனை என்ன செய்தீர்கள்? கோளூர் சாத்தன் அசட்டு சிரிப்போடு, உனக்கு என்ன வேண்டும் கேள். அத்தி மதுவும் 60ஆம் கோழி கறியும் கபிலருக்கு விருந்தாக்கப்பட்டன. அவருக்கு அரண்மனையில் நடக்கும் முதல் விருந்து. பாரியின் மனைவி ஆதினியும் மகள்கள் அங்கவையும் சங்கவையும் கபிலரை இன்றுதான் சந்திக்கின்றனர். இந்த நாளுக்காகத்தான் அவர்கள் தவியாய் தவித்தனர். அரண்மனையில் மேல்வட்ட அறையில் இரவெல்லாம் ஆட்டமும் கூத்துமாக இருந்தது. வேட்டூர் பழையனும் நீலனும் 60ஆம் கோழியின் கரித்துண்டு ஆளுக்கொன்று கிடைத்தது. பாரிக்கு அதுவும் இல்லை. கபிலர் சொன்னார், உன்னோடு சேர்ந்து கல்லருந்தும் நாள்தான் வாழ்வின் திருநாள் என்றான் நீலன். பெருங்குவளை நிறைய கல்லினை ஊற்றி அதை நீலன் கொடுத்தபடியே பாரி சொன்னான். நீலனுக்கு கொடுத்தபடியே பாரி சொன்னான், உனக்கு கல் ஊற்றி கொடுக்கும் இந்த நாள் தான் என் வாழ்வின் திருநாள். நீலன் மெய்சிரித்து நின்றான். தேக்கன் சொன்னார், கபிலருக்கு தோல் கொடுத்த பாரி உனக்கு தாண்டா கல் கொடுத்தான். எல்லோரும் சிரித்து மகிழ்ந்தனர். முடியன் ஏன் இன்னும் வரவில்லை என்று கேட்டான். பரம்பு நாட்டின் வட எல்லையில் குடநாட்டுக்குள் நுழையும் இடத்தில் தோளில் இருந்து பொங்கும் குருதியை மறுக்கைகளால் பொத்தியவாறு கதறிக்கொண்டே ஓடினார் கோளூர் சாத்தனும் 2 வணிகர்களும். அங்கு இருந்த பனை மரத்தில் வெட்டப்பட்ட மூவரின் கைகளையும் தொங்கவிட்டு கொண்டிருந்தான் முடியன். இதோட 10வது சாப்டர் ஓவர். ஏதாவது டவுட்ஸ்ப்பா? இந்த இதில் ஒரு பேஜ் நம்பரையும் இதையும் மட்டும் சொல்லிடுறேன். இந்த இதுக்கு வந்து கடைசியாக பேஜ் நம்பர் எதுவும்னா 117வது பேஜ் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 118 ஸ்டார்ட் பண்ணணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கப்பா, பேசிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஐயா, அது என்னன்னா அவங்க எதுவும் பண்ணாம அனுப்பிட்டாங்க. அவங்க பொண்ணுங்க போய் வீட்டுல பேசியிருக்காங்க. பட் ஆனா இவங்களை பார்க்க போனது அந்த வழி அனுப்பி வைக்க போன 2 பேரும் அவங்க கைய உடைச்சு தனியா மரத்துல கட்டிட்டு இருக்காங்க. கரெக்டா? சாரி, வெட்டி மரத்துல கட்டி இருக்காங்க. ஓகே. என்னன்னா இவங்க ஆக்சுவலா கொல்லிக்காட்டு விதையை தான் கேட்டு வந்திருப்பாங்க. இவன் மேக்சிமம் வேல்பாரிட்ட வணிகம் பேச வந்தாலே கையை வெட்டி அனுப்பிச்சு விட்டுருவான். ஓகேவா? அது கபிலர் வராரு அப்படிங்கிற கபிலர் இருக்காருன்ற ஒரு ரீசனால கொஞ்சம் சரி ரைட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சா, அங்கே போய் அவன்கிட்ட முடியன்ட்ட போய் திரும்ப இவனுங்க இது பண்ணியிருக்கிறானுங்க, சேட்டையை கொடுத்துருக்கானுங்க. இந்த மாதிரி வாங்கிட்ட வணிக ஆசையை இது பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரி என்னடா வேணும் அப்படின்னு கேட்டால் கொல்லிக்காட்டு விதை வேணும்னு கேட்டிருக்கிறான். சரி மதங்கன் எப்படி உனக்கு இதை கொடுத்தான்? அதாவது ஃபர்ஸ்ட் ஆடி வாங்கிட்டு போனாங்களா, ஒன்ட்ட எப்படி அவன் கொடுக்க மாட்டான், அவன் எவ்வளோ கொடுத்தான் அப்படின்னோடனே அதெல்லாம் உனக்கு எதுக்குன்ற மாதிரி இவன் கேட்டப்போ டென்ஷன் ஆயிட்டான் ஆளு. கையை வெட்டி பனைமரத்தில் கட்டி விட்டு நீ கிளம்புனாயே அப்படின்னு 3 பேரையும் அடிச்சு விரட்டி விட்டான். அதான் நடந்தது. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. இந்த கதை தொடரும், அருமையாக போகும். இதுக்கப்புறம் தான் இன்னும் போக போக இன்னும் அருமையாக போகும். நிறைய சின்ன சின்ன கதைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது கதைக்கு வலு சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நிறைய சின்ன சின்ன கதைகள் வரும். தொடர்ந்து கேளுங்க. எல்லாரும் மறக்காமல் இந்த மாதிரி டிஸ்கார்டுக்கு லைவ் இன்ட்ராக்ஷன் வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் கம்மி. ஆனால் நேற்று பண்ணது செம்ம இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. நைட்டு பண்ணோமா நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. இன்றைக்கி இன்ட்ராக்ஷன் கம்மி தான் கொஞ்சம். அடுத்தடுத்து நிறைய பேர் வரும்போது இன்னும் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கதைகள் படிக்கலாம் இன்னும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீமோடாபர். நன்றி, வணக்கம்.